கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய பரிசுத்தவான்களுக்கு மீண்டுமாக நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை அவருக்கும் கிருபையும் சமாதானம் மற்றும் அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் மீண்டுமாக நமக்கு வாழ்நாள் இன்னொரு நாளை தந்து அவருடைய தெய்வீக வார்த்தைகளை கூட தியானிக்க நமக்கு பெரிதான கிருபை செய்தனால கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம நன்றியை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அனைவருக்கும் தெரியும், கடந்த 2 மாதங்களாக இந்த நினைவு கூறுதல் தியானங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அநேக படிப்பினைகள், அநேக காரியங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு நினைவு கூறுதல் நாள் கூட நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நம்ம தொடர்ந்து தேவனிடத்தில் நாம் ஜெபத்தில் நாம் ஏறெடுக்கலாம். இப்ப இன்றைக்கு கூட நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ஸ்லைட்ல பார்க்கும் போதே தெரியும், 7 முறை 70 டைம்ஸ் 7 இல்லைங்களா. இந்த பாடம், இந்த டைட்டிலே நமக்கு என்ன சொல்ல, இந்த பாடம் எதை குறிச்சு பேசுது இல்லைங்களா. மன்னிப்பு குறிச்சு இது பேசுதுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கிறோம். இப்ப இந்த பாடத்தின் கொஞ்சம் ஆழமாக இந்த மன்னிப்பு தன்மையை நம்ம புரிஞ்சுக்க போறோம். காரணம் என்னன்னு பாத்தீங்களா அன்பானவர்களே, நம்ம படிச்சிருக்கிற ஆதார வசனங்களும் சரி, நம்ம இவ்வளவு நாள் தியானிச்சிருக்கிற நம்ம அர்ப்பணிப்பு வாழ்க்கையும் சரி, அது எங்கதான் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ஒப்புரவாக்குதலின் ஒரு ஊழியத்துலதான் அது முடியும்ன்றத பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு புது சிருஷ்டிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை அழைக்கப்படும் போது நமக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை கையில கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லும் போது ஒப்புரவாக்குதலின் முடியும் இல்ல. இது எங்க படிக்கிற 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 18ல இருந்து 19 முறை நம்ம அதை வாசிக்கிறோம். அது ஒரு வாட்டி வாசிச்சு நம்ம அந்த பாடத்துக்குள்ள போகலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். பாத்தீங்களா? இங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அந்த முழு நோக்கமே, தேவனுடைய முழு நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்களை, உலக ஜனங்களை முழுமையாக அவர் படிச்சிருக்கிற அனைத்து சிருஷ்டிகளையும் யாருகிட்ட ஒப்புரவாக்குதல் பார்க்கும் போது தேவன் கிட்ட ஒப்புரவாக்குதல் செய்யறதுக்கு தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட அந்த ஈடுபலி நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. ஆனா முதலாவது அந்த ஒப்புரவாக்குதல் யாருக்கு அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தந்திருக்கிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா திருச்சபை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுப்பாங்க. அதனாலதான் நீங்க கீழே இருக்கிற வசனங்களோட பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, ஒப்புரவாக்குதலின் தேவன் அங்க செஞ்சுட்டார். அது மாத்திரம் இல்ல, அங்க ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் உபதேசத்தையும் நமக்கு என்ன பண்ணிட்டு அப்ப கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம வளர்ச்சி அடையணும்னு சொல்லும் போது இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய முக்கியமான ஒரு கண்ணோட்டத்துல அந்த லார்ஜர் பிக்சர்ல நம்ம பார்க்கும் போது, நம்ம கர்த்தருடைய அந்த மரணத்தின் நாள்ல நினைவு கூறும் போது அந்த அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கெடுப்பது என்பது வெறுமைனா எனக்காக கர்த்தர் மறிச்சிட்டார் இல்லைங்களா, அவருடைய பாடுகளை நான் நினைவு கூர்த்து மாத்திரமல்ல, அந்த முழு மனுக்குலத்தை மீட்டெடுக்க என ஒரு கருவியாக பயன்படுத்துறார். அது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இதுதான் நம்முடைய நினைவில் இருக்கணும்னு தவிர நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அது கர்த்தர் எனக்காக மறிச்சிட்டார், எனக்காக ஒரு ஜீவன் தந்துட்டார், நான் அந்த பாடுகள்ல நினைவு கூறணும், அந்த நாள்ல நான் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பங்கு பெறுதுதான் என்னுடைய நினைவு கூறுதல் நாள்ன்ட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம நினைச்சிட கூடாது. ஒரு சடங்காக அது மாறிடும். அது மாறாக நம்ம அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பலி, முழு உலகத்தையும் மீட்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பலி, அந்த பலியில ஒரு பங்கை, அதாவது ஈடுபலியில ஒரு பங்கை கொடுக்க போறதுல பாவ நிவாரண பலி, அதாவது அவரு கூட சேர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை அந்த கர்த்தர் கொடுக்கிறார். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்ப தலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரோட ஓட்டத்தை முடிச்சிட்டார், சரீரம் இன்னும் இங்க இருக்குது, மிகுதியான சரீரம். இந்த சரீரம் எப்ப ஓட்டத்தை முடியுதோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, உலகத்தை முழுமையாக அந்த மீட்டெடுக்கிறது தான் அந்த நினைவு கூறுதல் நாளிலிருந்து ஒரு லார்ஜர் பிக்சர். அதுதான் டிவைன் பிளான். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒப்புரவாக்குதல் உபதேசம் கொடுக்கும்போது அந்த முழு பொறுப்பு இன்னைக்கு யார் மேல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது சபை மேல அது வச்சிருக்கிறாரு. என்ன பொறுப்பு? இந்த உலகத்தை முழுமையாக மீட்டெடுக்கிற ஒரு பொறுப்பு யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? சபை. ஆனா அந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாருன்னா, சகோதர சகோதரியோட விளைவினங்களை தாங்கிறது. அதாவது அவங்களுடைய குற்றங்களையும் அவங்களுடைய விரோதங்களையும் நம்ம என்ன பண்றது?
மன்னிக்கிறது இல்லைங்களா. சோ அதை வந்து கொஞ்சம் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த பாடம் முழுவதும் அதை பத்தி தான் பேசும். பட் இந்த மன்னிப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ அப்ப இந்த ஒரு பாடத்துக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிற இந்த தலைப்பு வசனம் தான். அங்க பேதுரு வந்து என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் பண்ணிட்டே இருக்கும் போது நான் எவ்வளவு தடவை அங்க மன்னிக்கணும்னு கேட்கும் போது அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா 70 தடவை அங்க மன்னிப்பு கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்த பத்தி அங்க பேசுறாரு இல்லைங்களா. சோ அதுதான் ஆதார வசனமாக படிச்சோம். சோ அப்ப இந்த வசனம் நமக்கு எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லும் போது இந்த விசேஷமாக நாம் இருக்கக்கூடிய ஒரு கால பகுதியில இன்னும் அந்த ஒரு 2 நாள் இருக்கு அந்த நினைவுகிறது தியானத்துல நம்ம கலந்து போறதுக்காக. சோ இங்க நம்ம பார்க்கும்போது முக்கியமாக பார்க்கணும் அந்த ஒரு கர்த்தரோட பலி நம்ம நெருங்கி இருக்கிறோம் இல்லைங்களா. 2 நாள் அந்த பலிபீடத்தின் அண்டையில நாம் நெருங்கி இருக்கும் போது அந்த இடத்துல ஒருவேளை என் சகோதரி இடத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை நான் எனக்குள்ள ஒரு விரோதங்கள் ஏற்பட்டிருந்தா அங்க கர்த்தர் சொன்ன வசனம் தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ல உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவார்கள், அங்கேதான் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கலை சரி. அப்ப பாருங்க என்ன முக்கியமா பாக்குறோம், அந்த பலிபீடத்தின் அண்டையில நம்ம போக போறோம் அந்த 31ஆம் தேதி. ஒருவேளை என் சகோதரன் இடத்தில் என் சகோதரி இடத்தில் ஒரு குற்றத்தை நான் பார்த்திருந்தா அதை மன்னிக்காம இருந்திருந்தா இல்ல ஒருவேளை நம்ம இப்படியே நினைக்கலாம், ஏன்னா மனசுல நான் என்ன பண்ணி பார்த்தேன் மன்னிச்சிட்டேன், அதனால தேவன் அது என்ன பண்ணுவாரு சொல்லுவாரா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம வந்து இருதயத்தின் செயல்பாடுகளுக்குள்ளதான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த இருதயத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னா அது வெளியரங்கமாக ஒரு அங்கீகரிப்பு நமக்கு தேவை. விசேஷமாக எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மன்னிக்கிற ஒரு தன்மையில. சோ அப்படி இருக்கும்போது அன்பானவர்களே, ஏன்னா இன்றைக்கு ஏன் இந்த ஒரு பாடம் எடுக்கும் பாத்தீங்கன்னா கடைசி கால திருச்சபை லவோதிகா கால பகுதியில் வாழ்ந்து கூட சகோதர சகோதரிகளுக்கு அநேக விரோதங்கள் உண்டாக்கிக்கிற ஒரு கால பகுதி தான் இல்லைங்களா. அநேக சகோதர சகோதரின் மத்தியில் என்ன இருக்குதுங்களா விரோதம். யாருமே வந்து நம்ம பிரியப்படுத்தி இந்த ஓட்டத்தை ஓட முடிய மாட்டுது இல்லைங்களா. சோ யாருக்கு சாதகமாக சில நேரத்துல போக முடிய மாட்டுது. அதே நேரத்துல நம்முடைய சுயத்தை பலி செலுத்தாமல் இருக்கிறதுனாலதான் இந்த குற்றங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அது அங்க இருக்குது. சோ அப்படியாக இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பலிபீடத்த அண்டையில நாம் நெருங்கும் போது ஒருவேளை என் சகோதரனுக்கு சகோதரிக்கு ஏதாவது ஒரு குற்றத்தை நான் ஒரு குறைவை கண்டால் அந்த இடத்துல போய் அவங்கள்ட்ட ஒப்புரவாக்கி அந்த இடத்துல நம்ம வந்து அந்த பலிபீட அண்டையில நெருங்கி அதுல பங்கு பெறுறது தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்கும். அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சடங்காகத்தான் அங்க இருக்குன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தை 7-70 முறை கர்த்தர் பேசின வார்த்தைகள் ஏன் இந்த ஒரு மெஷர்மெண்ட் அவங்க கொடுத்தாரு, இந்த ஃபார்முலா ஏன் எதுக்கு வந்து இங்க 7-70 முறை, வேற நம்பர் அவர் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, இந்த 70 அப்படின்னு நம்ம பார்க்கும் போது எதைதான் நமக்கு ஞாபகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா தானியேல்ல சொல்லப்பட்ட 70ஆம் தீர்க்க தரிசனம். அப்ப இந்த 70ஆம் தீர்க்க தரிசனத்துக்கும் இந்த 70க்கும் என்ன சம்மதம்னு பாத்தீங்கன்னா, இப்ப 70ஆம் தீர்க்க தரிசனத்தை வந்து நம்ம வருஷத்துல கணக்கப்படும் போது அங்க 490 வருஷங்கள் அங்க வருது. அதே போல இங்க 7-70 முறை நம்ம அதை கணக்கை நம்ம கூட்டணும்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 17 into 7 போட்டீங்கன்னா 490 டைம்ஸ். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா 490 டைம்ஸ் சொல்லும் போது இங்க கர்த்தர் பேசின விசேஷமா கர்த்தர் பேசின வார்த்தைகள்ல வந்து அவ்வளவு தடவை தான் நீங்க மன்னிக்கணும்னு இல்ல, அது ஒரு லிமிட் இல்ல, அது வந்து ஒரு அன்லிமிட்டெட் டைம்ஸ் பத்தி தான் அங்க பேசுறாரு. அதுக்குதான் அந்த ஒரு உதாரணத்தை அங்க கொடுக்குறாரு. ஆனா இந்த 490 வருஷம் தானியேல் எழுதப்பட்டிருக்கிற 90 வருஷமும் 490 வருஷமும் கர்த்தர் பேசின அந்த 490 டைம்ஸ் நீங்க மன்னிக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து இது ரெண்டுமே எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒரு மன்னிப்பு ஒரு கான்செப்டுக்குள்ளதான் இது வருது. ஏன்னா தானியேல்ல 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லும் போது அது வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 9:24 மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும். அப்ப பாருங்க அங்க பேசிட்டு வர்றாரு அந்த 70 வாரத்தை பத்தி. அந்த 70 வாரத்தோட முக்கியமான ஒரு கான்செப்ட் பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா
பாவங்கள் என்ன பண்ணுமா, பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் என்ன பண்றோமா, இதை முழுமையாக எடுக்கிறதுக்கு அந்த கான்செப்ட் அங்க பேசிட்டு வர்றாரு. அதேதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல பேசும்போது மன்னிப்பு தன்மையை பத்தி பேசுறாரு. அப்ப இந்த நம்பர், இந்த கான்செப்ட் தான் கர்த்தர் என்ன பண்ணிக்கலாம், ஒருவேளை அந்த நம்பருடைய மேட்ச் நமக்கு, ஏன்னா தேவனுடைய திட்டத்துல நமக்கு தெரியும் ஒரு முக்கிய ஒரு நம்பர்ன்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக என்ன போகும், எல்லா பக்கமும் ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்ன்ற பார்க்கும். சோ அப்ப அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 490 வருஷம் எங்க வந்து முடியுதுன்னு நம்ம பார்க்கும் போது அந்த கடைசி வாரம், அந்த 69வது வாரம் முடிஞ்சு 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அது எங்க வந்து முடியுதுன்னு பார்த்தா அந்த வாரத்தின் நடுவிலே அங்க என்ன பண்ண, மேசியாவை சங்கரிக்கப்படும் சொன்னார் இல்லைங்களா, அது வந்து ஈடு பலி. அப்ப அந்த ஈடு பலி நிமித்தமாகத்தான் அங்க இஸ்ரேல் ஜனங்களையும் எடுத்துக்கலாம், நம்ம உலக ஜனங்களையும் எடுத்துக்கலாம், எல்லாருடைய மீட்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஈடு பலி நிமித்தமாக. சோ அப்ப அந்த முக்கியமாக இந்த 490 கர்த்தர் பேசின வார்த்தைகளும் சரி, அது சாதாரணமான ஒரு வார்த்தைகள் அல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு ஆழமான அர்த்தத்தை அது கொடுக்குது என்று பார்க்கணும். சோ அதனாலதான் அங்க சொல்றாருன்னா 7ல் 70 முறை நீங்க மன்னிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை அங்க கொண்டு வர. அதாவது அந்த அன்லிமிட்டெட் டைம்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எவ்வளவு தடவைனா அவங்கள மன்னிக்கலான்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வர. சோ அப்ப இந்த மன்னிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதற்கு நம்ம காலப்பகுதியில அதிகமா இந்த மன்னிக்கிற ஒரு தன்மை, இந்த மன்னிக்கிற ஒரு கேரக்டர் நமக்கு தேவைப்படுது. எதுக்கு இதுக்கு மன்னிக்கிற கேரக்டர் நமக்கு தேவை? இல்லைங்களா, எதுக்கு நம்ம ஒருத்தரை மன்னிக்கணும்? அதனால நமக்கு என்ன மன்னிப்பார் இல்லைங்களா, இது நமக்கு வசனம் அருமையாக கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் கரெக்ட், அந்த மன்னிக்கிற கான்செப்ட்லாம் கரெக்ட், பட் எதுக்கு நமக்குள்ள அதிகம் விரோதங்கள் எழும்புது? அன்பு கம்மி இருக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோபிச்சிருக்கோம் இல்லைங்களா, உடனே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது நம்ம சபை மாத்திரம் எங்க கணக்குல எடுக்கக்கூடாது, அது நம்ம யார் இடத்துல நம்ம பழகுறோமோ எல்லார் இடத்துல நம்ம கணக்கு எடுக்கிறது தான் நல்லது. சபையை மாத்திரம் எடுத்துக்கின்னு நம்ம சபையில ஒரு மாதிரி உலகத்துல ஒரு மாதிரி பத்தி இங்க பேச வரல இல்லைங்களா. சோ அப்ப இந்த ஒரு விஷயத்தை எதுக்கு அதிகமாக நமக்குள்ள விரிசல் ஏற்படுதுன்னு பார்க்கும்போது அன்பானவர்கள், எதுக்கு குற்றங்கள் இப்படிப்பட்ட தவறுகள் நமக்கு விரோதமாய் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரே காரணம் தான், நம்ம இங்க வந்துக்கிறது சிலுவை சுமக்க. சிலுவை சுமக்கும் போது அங்க என்ன முக்கியமாக கர்த்தர் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, சிலுவை சுமக்கிறது என்பது நம்முடைய சுயத்தை வெறுப்பது, இதுதான் ரொம்ப முக்கியம். சுயத்தை பலி செலுத்துவது. ஒருவேளை சுயத்தை பலி செலுத்தாமல் நான் சிலுவை சுமத்திருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு சகோதரனுக்கு விரோதமா நான் குற்றத்தை செய்வேன், பாவம் செய்வேன், அவங்களை மன்னிக்காத தன்மையில கூட நான் போயிடுவேன். ஒருவேளை சிலுவை சுமந்து நான் பலி செலுத்திட்டேன்னா, அதாவது என் சுயத்தை நான் வெறுத்துட்டேன்னா கண்டிப்பாக ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் எனக்கு ஒரு குற்றங்கள் அந்த சகோதரன் செஞ்சிருந்தாலும் கூட அந்த சகோதரனை நான் என்ன பண்ணிடுவேன், மன்னிச்சிடுவேன். சோ இதுதான் அந்த வித்தியாசம். அதனாலதான் இந்த சகோதரர் எழுதும் போது இந்த ஒரு ரீபிரிண்ட்ல இத வாசிங்க சிஸ்டர். சிலுவை சுமப்பதில் விசுவாசமாய் இருப்பது என்பது சத்தியத்திற்கும் நீதியின் ஒவ்வொரு கொள்கைக்கும் ஆதாரமாக நிலைத்திருக்க தயாராக இருப்பதிலேயே உள்ளது. சாந்தத்துடனும் தாழ்மையுடனும் இருந்தாலும் உறுதியுடன் அன்பினால் சத்தியத்தை பேசி நட்புகள் முறியட்டும், பகைகள் எழட்டும், அல்லது சத்தியத்தினால் நம்மீது பொய்யான தீய சொற்கள் பேசப்படட்டும், எவ்வளவு விலையாயினும் பொருட்படுத்தாமல் நிலைத்திருப்பதையே அது காணப்படுகிறது. பாத்தீங்களா, அப்ப சிலுவை சுமக்கும் போது நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் இல்லைங்களா, இந்த எதிர்ப்புகள் எல்லாம் நம்ம சந்திக்கணும்னாக்கா நம்ம கண்டிப்பாக இந்த மன்னிப்பு குணம் என்ன ஆகும். நான் சிலுவை சுமந்துட்டேன், கர்த்தருடன் நான் உடன்படிக்கை செஞ்சுட்டனால நான் எப்படி வேணாலும் இருக்கலான்றது இல்லை. எனக்கு வேற சகோதரன் கண்டிப்பா சிலுவை சுமக்கும் போது அநேக குற்றங்களை எனக்கு விரோதமாய் செய்வாங்க. அந்த குற்றங்களை மன்னிக்கிறது தான் யாருடைய வேலை பாத்தீங்கன்னா இந்த சிலுவை சுமக்கிறோட வேலை. அப்ப எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா நிறைய சொல்றாரு, பகைகள் எழட்டும், நட்புகள் என்ன அவங்களா முறியட்டும். அப்ப பாருங்க, அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா தீய பொய்யான சொற்களும் தீயான பேச்சுகளும் பேசப்படும் தான், நட்புகள் முறியும் தான் இல்லைங்களா, பகைகள் என்ன அதிகமாக எழும்பும். ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் எழும்பும் போது நம்முடைய கடமை என்னன்னா அந்த எங்க பகை எழும்புதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒப்புருவாக்குதல், அதாவது அந்த மன்னிப்பு தன்மை என்ன பண்ணோம் அந்த இடத்துல அங்க கொண்டு வரும். சோ அப்ப இந்த மன்னிப்பு தன்மை இன்னும் ஆழமாக நம்ம இங்க தியானிக்கும் போது எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கால பகுதியில நமக்கு அதிகமான இந்த மன்னிப்பு தன்மை தேவைன்னு சொல்லும் போது நமக்கு தெரிய இருக்கும், இந்த காலம் மாத்திரமல்ல சபையின் நிறைவு பகுதியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த 1,44,000 பேர் முடிகிற கால பகுதியில் இருக்கும் போது அதிகமாக கடுமையான சோதனைகள் நம்ம மத்தியில காணப்படுது.
சோ அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம அநேக விரோதங்கள் நமக்குள்ள பார்ப்போம். அப்ப இந்த கடுமையான சோதங்கள் கஷ்டங்கள் நமக்கு இங்க வரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம குணத்தில் நம்ம என்ன பண்ணணும், மாறணும். ஆனா இது ஒரு நேரத்துல எங்க கொண்டு போயிடுன்னு சொல்றாருன்னா, இந்த ரீபிரிண்ட்ல நம்ம வாசிக்கலாம். வாசிங்க சிஸ்டர். கடுமையான சோதனைகள் மற்றும் கஷ்டங்களை அனுபவிப்பது ஒருவரின் குணத்தை தானாகவே மாற்றவோ வலுப்படுத்தவோ அல்லது மேன்மைப்படுத்தவோ செய்யாது. உண்மையில் கடினமான காலங்கள் எதிர்கொள்ளும் பெரும்பாலான மக்கள், கடினமான காலங்கள் அதாவது கடினமான சோதனைக்குள்ள போகும்போது பெரும்பாலான மக்கள்கள் எப்படி போயிடுவாங்கன்னு சொல்லும் போது கசப்பான, அற்பமான அல்லது பழிவாங்கும் மனப்பான்மை கொண்டவர்களாக மாறலாம். பாத்தீங்களா எந்த அளவுக்கு இந்த சோதனை காலம் நம்மள கொண்டு போயிடுன்னு சொல்லும் போது கசப்பு, அற்பமான, பழிவாங்க மனப்பான்மை நமக்குள்ள இது வந்துடும். அதனால சொல்றாரு எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த கசப்பு என்ன ஆயிடும்னா நம்ம முழுமையாக இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில என்ன பண்ணிடாது எடுத்துரும். ஏன்னா இந்த கசப்போட தன்மை பத்தி இங்க பேசும்போது இங்க அருமையாக இந்த இங்கிலீஷ்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, with new creature once the bitterness has permitted the spirit, then everything is seen in the eye of bitterness. அதாவது ஒருவேளை எனக்குள்ள அந்த கசப்பு உள்ள வந்துச்சுன்னு சொல்லும் போது நான் பாக்குற விஷயத்தெல்லாம் நான் எப்படிதான் பார்ப்பேன், கசப்பா தான் பார்ப்பேன். அப்ப அந்த கசப்புன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனா அதிகமாக எங்க காணப்படும் பாத்தீங்கன்னா விசேஷமாக கடைசி கால திருச்சபை மக்கள் மத்தியில தான் அது காணப்படும். அதனால அந்த கசப்பு சொல்லும் போது இங்க சொல்றாரு, கசப்பு நெஞ்சிலே அது ஊறியது. கசப்பு என்பது ஒரு மோசமான உணர்வு. இது ஒரு விரோதமான மனக்கசப்பு மற்றும் புளிப்பு மனநிலை கொண்டது. அதை எதுவும் மாற்ற முடியாது. அப்ப அப்ப அந்த கசப்பு உள்ள வந்துச்சுன்னா அது ஒரு மோசமான ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடும். நம்ம என்னதான் எப்படிதான் அதை மாற்ற நினைச்சாலும் அது என்ன ஆகாதுங்களா, மாற்ற முடியாது. அப்ப இந்த மனக்கசப்பை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், போராடுறது தான் இந்த மன்னிப்பு தன்மையை கொண்டு வரும். அப்ப மன்னிப்புன்றது ஒருத்தரை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுனால அந்த மன்னிக்கிறத பத்தி பேசல. அந்த மன்னிப்புன்னு சொல்லும் போது இங்க என்ன குறிப்பிடாருன்னு போகும்போது அன்பானவர்கள் சொல்லும் போது அந்த கசப்பு அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மையை நான் என்ன பண்றேன், நான் எடுக்கிறேன்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுறாரு. ஏன்னா இங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் அந்த சிலுவையில அறியும் போது ஒரு பக்கம் யூதாசும் சோதனையில போயிட்டாங்க, அங்க இருக்கிற அந்த பிரதான ஆசிரியரும் சோதனையில போயிட்டாங்க, பிலாத்தும் அங்க என்ன பண்ணிருக்கிறாரு சோதனையில போயிட்டாங்க, அங்க இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணிருக்காங்க. அப்ப 4 வகுப்பார சோதனையில் போய்க்கிறாங்க. அவங்க கூட யார சோதனைக்கு போயிட்டாரு, கர்த்தரும் சோதனைக்கு போயிட்டாரு. ஆனா இவருடைய மனப்பான்மை அந்த இடத்துலயும் அந்த 4 வகுப்பாருடைய மனப்பான்கள் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த 4 ஜனங்களுடைய மனப்பான்மை பாத்தீங்கன்னா அந்த கசப்பு அதிகமாயிடுச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இவரை நீங்க சிலுவையில் வரீங்க, இவருடைய ரத்தம் எங்கள் மேலும் எங்க குடும்ப பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படும் என்றார். கசப்பு எந்த அளவுக்கு அது வளர்ந்துருதுப்பா, பரவாயில்ல போடுங்க, அது என்ன வந்தாலும் நாங்க பாத்துக்கலாம் இல்லைங்களா. அதே தாங்க இப்ப பிரதான ஆசிரியர்கள் சொல்றாங்க அவர் இல்லைங்களா. சோ அதே போல பிலாத்துக்கு நல்லா தெரியும் இவர் குற்றம் இல்லாதவர். ஆனா பிலாத்து என்ன பண்ணிட்டாரு அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியல இல்லைங்களா. சோ அதே போல யூதாஸோட இருதயத்திலும் பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் போய் முழுமையாக, அப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா அன்பானவர்களே, அப்ப இந்த மன்னிப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அந்த மன்னிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்பதான் பாடத்துக்குள்ள நம்ம போக போற இன்ட்ரடக்ஷன் ஆயிடுச்சு. சோ இந்த மன்னிப்பை 4 விதமா பிரிச்சுக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. எப்படிப்பட்ட பாவங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும், அதாவது எப்படிப்பட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு தேவை. 2வது, மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு மாத்திரமே நம்ம மன்னிக்க வேண்டுமா. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற தண்டனையில இருந்து அவங்க நீக்கப்படுவது அர்த்தமான்னு கேக்குறாரு. 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்புனால யாருக்கு பயன், தவறு செய்தவருக்கா அல்லது பாதிக்கப்பட்டவருக்கா இல்லைங்களா. இப்ப 4 பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பிரிச்சு நம்ம பார்க்கலாம். சோ அப்ப இந்த மன்னிப்போட அர்த்தத்தை நம்ம பார்க்கும் போது ஸ்ட்ராங்ஸ் 863 என்ன கொடுக்கிறாருன்னா, இங்கிலீஷ்ல to send forth, remit, forgiveன்றாங்க. ஆனா இந்த தமிழ்ல பார்க்கும்போது அனுப்பி விடுதல் அல்லது விட்டு விடுதல் இல்லைங்களா. சோ இதுதான் அங்க குறிப்பிடுறாங்க. அதே நீங்க வைன்ஸ் டிக்ஷனரியில் என்ன சொல்றாருன்னா, அனுப்பி வைத்துதல், விலக்கி அனுப்புதல், தள்ளுபடி செய்தல். புரியுதுங்களா. ஒரு மன்னிப்புனா என்ன, எளிமையா புரிஞ்சுட்டோம். அனுப்பி வைத்தனும் அவ்வளவுதான், அது எனக்கு என்ன இல்ல, மறுபடியும் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. தள்ளுபடி செஞ்சுட்டேன், அதாவது ஒரு சகோதரனை நான் மன்னிக்கும் போது அவர்கிட்ட அந்த மன்னிப்பை தான் என்ன பண்றேன், நான் தள்ளுபடி செஞ்சிருந்தேன் தவிர அந்த சகோதரனை என்ன பண்றது இல்ல. ஆனா இன்னைக்கு ஆப்போசிட், சகோதரனை தள்ளுபடி செஞ்சிடறோம். ஆனா என்ன ஆயிடுது, நான் மன்னிச்சுன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். அதுதான் இங்க நடக்குது இல்லைங்களா. சோ அப்ப இந்த மன்னிப்பு அனுப்பி வைத்தல்,
விட்டு விடுதல், அப்புறமா தள்ளுபடி செய்தல் தான் கொடுக்கிற ஸ்ட்ராங்ஸ்ல கொடுக்கிற மீனிங். அப்ப இங்க எழுதும் போது பாத்தீங்கன்னா, மன்னிப்பு என்பது தேவன் தம் மக்களின் பாவங்களை தள்ளுபடி செய்வதை போல தவறை அனுப்பி வைப்பதும் கடனை தள்ளுபடி செய்வதா. புரியுது இல்லைங்களா என்ன கான்செப்ட் என்னவோ? சோ அப்ப இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். சோ அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு ஆழமாக இந்த மன்னிப்பை பத்தி இங்க நம்ம ஸ்டடி பண்ணும்போது அன்பானவர்களே, இங்க 2 மீனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஏற்கனவே அந்த அனுப்பி வைத்தல், விட்டு விடுதல், தள்ளுபடி செய்தல்னு சொல்லும் போது இந்த மன்னிப்பு வந்து எதை அடையாளப்படுத்துது ரொம்ப எளிமையாக நம்ம பார்த்துட்டோம்னா, மன்னிப்புன்றது ஒரு இருதயத்தின் செயல்பாடாக வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். எதுங்களா? இருதயத்தின் செயல்பாடு. நான் வெறும் என் வாயின் வார்த்தையில நம்மள மன்னிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு பதிலாக இது இருதயத்தின் செயல்படுதல் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். முழுமையாக அந்த தவறை நம்ம என்ன பண்றோம், அதை அனுப்பி வைத்துடுறோம். அந்த தவறை மறுபடியும் நான் என்ன பண்றது இல்லை, என்னோட மனதில வச்சுக்கின்னு நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த என் மனதில வச்சுக்கின்னு அந்த காலம் வரும்போது அந்த தவறை நான் என்ன பண்ணுவேன், ஹைலைட் பண்ணி அங்க யூஸ் பண்ணுவேன். அதுக்காக அது மன்னிப்பு அங்க அது வராதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அப்ப முழுமையாக இதை வந்து நம்ம இதை சேமித்தும் வைக்க கூடாது, அதை முழுமையாக நம்ம மனதில வச்சுக்க கூடாது, முழுமையாக அதை தள்ளுபடி அது செஞ்சிடணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறோம். அதாவது ரொம்ப எளிமையா சொல்லிட்டோம்னா, இந்த சகோதரனை நம்ம மன்னிக்கிறோமோ அவருக்கு எதிராக எதெல்லாம் நம்ம நினைவில் இருக்கோ அதை முழுமையாக நம்ம என்ன பண்ணணும், எடுத்துடணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் சகோதரனுக்கு விரோதமா செஞ்சுட்டார், இதை முழுமையாக எடுத்துறதுனால அவரை நான் இனி குற்றவாளியாக நான் என்ன பண்ண போறது இல்லை, என்ன பண்ண போறது, குற்றவாளியாக அவரை நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்ம வசனம் கூட சொல்ல போது, இனி நீங்க ஒருத்தரையும் சரீர ரீதியாக பார்க்க கூடாது. நம்ம ஒருத்தரும் நம்ம எப்படிதான் பார்க்கணும், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தான் நாங்க போலதான் நம்ம பார்க்கணும் தவிர அவங்க மாம்ச பலவீனங்களை, அவங்க மாம்ச சரீர பலவீனங்களை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த மன்னிப்பு நம்மளால அங்க கொண்டு வர முடியாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இன்னொரு விஷயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பது என்பது ஒரு விதத்தில் நமது பார்வையில இருந்தும் நம்ம கவனத்துல இருந்தும் அகற்றப்படுகிறது. சரி, மன்னிப்பில தவறு இல்லைங்களா, ஒருத்தர் தவறு நமக்குள்ள செஞ்சுட்டார், அவர் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றது வந்து என்னோட பார்வையிலும் என்னோட கவனத்தில இருந்து முழுமையாக நான் என்ன பண்ணாத எடுத்துடணும்ன்றாருங்க. சோ அப்ப இதுதான் வந்து மன்னிப்புக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்குது. ஏன்னா தேவனுடைய மன்னிப்பு கூட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 103 அதிகாரத்துல 12 வசனத்தை கூட, சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் இல்லைங்களா? சோ அப்ப தேவனுடைய மன்னிப்பு தன்மை அப்படித்தான், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளோட பாவங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் விலக்கி விட்டாருன்னு சொல்லும் போது, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் பரிசுத்தவான்கள் சபையார் இதே தன்மையை தான் கொண்டு வரும். அப்ப தேவனுடைய இருதயத்தை இங்க என்ன பண்ணணும்னா இமிட்டேட் பண்ணும், அந்த பிரதிபலிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அதாவது அப்ப ஒருத்தர் சகோதரோட பாவத்தை நம்ம மன்னிச்சுட்டோம்னு சொல்லும் போது முழுமையாக நம்ம என்ன பண்ணோம்னா அதை அனுப்பி விட்டுறோம், அதை தள்ளுபடி அங்க செஞ்சுறோன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிற அன்பானவர்கள் நம்ம பார்க்கணும். சோ அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த மன்னிப்பை பத்தி ஆழமாக நம்ம இங்க தியானிக்கும் போது இங்க என்ன எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆகையால் மன்னிப்பு என்பது வார்த்தைகள் அல்லது உணர்வுகள் மட்டுமல்ல, இது உண்மையான உள்ளம் கொண்ட செயல், தேவனின் நீதியும் கருணையும் இணைந்ததாக இருக்குது. அப்ப மன்னிப்புன்றது ஒரே வார்த்தைனாலும் ஒரு உணர்வுனால இல்ல, அது வந்து இருதயத்தின் செயல்பாடு தான். ஆனா அந்த செயல்பாடு எதன் அடிப்படையில் இருக்கணும்னா தேவனுடைய நீதியும் இரக்கத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது தான் மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இந்த மன்னிப்பு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமாக நம்ம பார்க்கும்போது 2 மீனிங் கொடுக்குறாங்க dictionary.comல. இங்க முதல் வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா அப்சோல்வன்ட் ஒரு வார்த்தை. சோ அப்சோல்வன்ட் சொல்லும் போது ஒருத்தரை வந்து குற்ற உணர்வில இருந்து அல்லது பழியில இருந்து விடுப்பதாகும். புரியுது இல்லைங்களா? குற்ற உணர்வுல இருந்து ஒருத்தர் மேல பழி இருக்குது, ஒரு குற்ற உணர்வு இருக்கு, அந்த குற்ற உணர்வுல இருந்து ஒருத்தரை விடுகிறது தான் இந்த அப்சோல்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. கீழே பார்டன் இல்லைங்களா, பார்டனுக்கு மன்னிப்புன்ற வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. இந்த பார்டன் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு தவறு செஞ்சிட்ட பிறகு குற்றம் கிடைக்குது இல்லைங்களா, அந்த குற்ற நிமித்தமாக அவருக்கு தண்டனையும் கிடைக்குது, அந்த தண்டனையில இருந்து அவர் விடுதலை பண்றது தான் நம்முடைய மன்னிப்போட வேலையும். அப்ப மன்னிப்போட 2 வேலை இருக்குது. ஒண்ணு வந்து நமக்கு விரோதமாக சகோதரன் குற்றம் செஞ்சுட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு குற்ற உணர்வுல சகோதரன் இருப்பார் இல்லைங்களா, அந்த மைண்ட்ல இருப்பார். அப்ப நம்ம மன்னிக்கிறதுனால அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த குற்ற உணர்வுல இருந்து ஒரு விடுதலை ஆயிடுறார். இன்னொன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த மன்னிக்கிறதுனால அவர் அந்த தவறு செஞ்ச நிமித்தமாக அவருக்கு ஒரு தண்டனை கிடைக்குது இல்லைங்களா,
அந்த தண்டனையில இருந்து அவரை விடுதலை ஆகிறது தான் மன்னிப்போட கான்செப்ட். அப்ப குற்ற உணர்வுல இருந்து ஒருத்தர் நீக்கிறோம், அப்ப தண்டனையில இருந்தோ ஒரு நீக்கிறோம். அப்ப தண்டனையில இருந்து நீக்கிறது வந்து முழுமையாக நீக்கப்படுறது இல்ல. ஏன்னா சபையார் விசேஷமாக திருச்சபை பிள்ளைகளுக்கு தவறு செஞ்சதுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அந்த தண்டனை அனுபவிக்கணும். ஆனா அந்த தண்டனையோட சில விளைவுகள் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வெளியே வந்துடும். ஆனா அதோட எஃபெக்ட், அதோட இன்ஃபுளுன்ஸ் கண்டிப்பாக அங்க இருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் நம்ம இந்த மீனிங்ஸ் தான் நம்ம அப்படியே பாடத்துக்குள்ள நம்ம போக போறோம். சோ அப்ப மன்னிப்பு ஒரு டோட்டல் கான்செப்ட் நம்ம எடுத்துட்டோம்னா, மன்னிப்பு வந்து கோபத்தை நிறுத்தி விடுவித்து, அதாவது குற்றிலிருந்து ஒருத்தரை விடுவித்து தண்டனையில இருந்து என்ன ஆகுது, விடுவித்து. அப்ப நான் ஒருத்தர் சகோதரனே ஒரு சகோதரிங்க மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது 3 விஷயம் நம்ம செய்யணும். கோபத்தை நிறுத்தி, குற்றிலிருந்து குற்ற உணர்வுல இருந்து ஒருத்தரை விடுதலை ஆக்கி, தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்குறது தான் மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த இங்க கவனிக்கிற அன்பானவர்களே. சோ இப்ப இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள நம்ம போறோம். சோ அப்ப முதல் கொஸ்டின் நம்ம கேட்டோம் இல்லைங்களா, எப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கலாம், மன்னிக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துட்டோம். நம்ம என்ன சொல்லலாங்க, சரி எப்படிப்பட்ட தவறுகளை நம்ம மன்னிக்கலாம், எந்த தவறுகளுக்கு மன்னிப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம். எல்லா தவறுக்கும் மன்னிப்பு தேவை இல்லைங்களா. சோ அப்ப எல்லா தவறுக்கும் கண்டிப்பா இதுதான் வந்து நம்முடைய ரீசனபிள் ஆன்சர்ஸா இருக்கும் பதிலாக. ஆனா இங்க மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கு கண்டிப்பா நம்மளால அது எதுவும் செய்ய முடியாது, வசனமே இருக்குது. ஆனா இங்க நம்ம போகும்போது அந்த மரணத்துக்கு எதுவான பாவம் சொல்லிடும் போது நம்ம என்ன, மறுபடியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நம் காலால போட்டு மெதிக்கிறது தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம் இல்லைங்களா. சோ அதை நம்ம விட்டுறலாம். இப்ப நம்ம வாழக்கூடிய ஒரு நாட்களிலே சபையில சகோதர சகோதரிகளை எப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம மன்னிக்கலாம், எல்லா பாவங்களையும் நம்ம கண்டிப்பாக மன்னிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். ஆனா ஆன்சர் உண்மைதான், ஆனா கொஞ்சம் உண்மை இல்லை. எப்படின்னு எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ப்ரொஃபசர் எழுதுறாரு இந்த மன்னிப்பு தன்மை பத்தி. வாசிக்கலாம் பாருங்க, ப்ரொஃபசர் ஸ்மித் வாசிங்க. மன்னிப்பு தேவைப்படும் வகையான காயங்கள் ஆழமானவை மற்றும் நெறியல் சார்ந்தவை ஆகும். அவை ஆழமானவை ஏனெனில் மனித உணர்வுகளை ஒன்றாக வைத்திருக்கும் நரம்புகளை வெட்டி செல்கின்றன. அவை நெறியல் சார்ந்தவை ஏனெனில் அவை அநியாயமானவை, பாசாங்கற்றவை, சகிக்க முடியாதவை. நாம் அவற்றை அனுமதிக்க முடியாது அல்லது கவனிக்காமல் இருப்போம், அவற்றை புறக்கணிக்கவும் முடியாது. ரொம்ப எளிமையான ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, மன்னிப்பு தேவையான பாவங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமானவை, அது நெறியில் சார்ந்தவை இல்லைங்களா. அப்ப ஒரு பாவத்தை, ஒரு குற்றத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கணும், அந்த பாவம் ரொம்ப ஆழமா இருந்திருக்கணும். அந்த பாவம் ஒரு சகோதரனுக்கு விரோதமா செஞ்சக்கூடிய பாவம் எப்படி இருக்கணுமா, ரொம்ப ஆழமாக இருக்கணுமா. நெறியல் முறைன்னு வந்து ஒரு மாரல், அதாவது என்னை முழுமையாக பாதிக்கப்படுற அளவுக்கு அந்த பாவங்கள் என்ன பண்ணிருக்கணும், செஞ்சிருந்தா இந்த பாவத்துக்கு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், மன்னிக்கலாம் இல்லைங்களா. அப்ப சபையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன பேச்சுவார்த்தை, சில ஏதோ ஒரு விஷயங்கள், நம்ம சில மீட்டிங்ஸ்ல வந்து கோவம் அந்த மாதிரி எல்லாம் இப்படி வரும் இல்லைங்களா. இதுக்கு மன்னிப்பு தேவையா தேவை இல்லையா, இதுக்கு மன்னிப்பு ரொம்ப ஆக்சுவலி என்ன கொண்டு வர்றாருன்னா, இதுக்கு நீங்க மன்னிக்கிறது தேவையே இல்லைன்றாரு. இது மன்னிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்ன்றாரு. இது பெருசாவே என்ன கூடாது. இது யாருக்கிட்ட இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரன் என்கிட்ட கோபிச்சு கொள்ற சின்ன 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 விஷயத்துக்கு சொல்லும் போது, இப்ப நான் அதுக்கு நான் அவரை மன்னிக்கிறேன்னு அவசியம் இல்லை. இதை யார் சகிப்புத்தன்மையோட ஏத்துக்கணும், பாதிக்கப்பட்டவர் தான் அதை ஏத்துக்கணும். இதுக்கு நீங்க மன்னிப்பு தேவையே இல்லைன்றாரு இல்லைங்களா. அப்ப நம்ம இங்க என்ன கான்செப்ட் பண்றோம், இப்ப திருச்சபை கடைசி காலத்துல எப்படியா இருக்குன்னா, நேரடியாக பயங்கரமாக அந்த நெறியில் சார்ந்த பாவம், ஆழமான பாவத்தை வந்து நம்ம நோக்காமல், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், சின்ன சின்ன பேச்சுவார்த்தையிலும் ஏதோ ஒரு விஷயங்களும் இதுக்கு அதிகமாக மன்னிப்பை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்க, அது எந்த அளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இங்க வந்து நம்ம கீழே விழுந்திருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இந்த சகோதரர் நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லும் போது ரீப்ரீட் நம்பர் 4978 வாசிக்கலாம் பாருங்க. வாசிக்கலாம் சிஸ்டர். அற்பமான விஷயங்களில் அவர் மிகுந்த அனுதாபமும் அன்பும் கொண்டிருக்க வேண்டும். அதனால் சிறு தவறுகளை அவர் கண்டுகொள்ள மாட்டார். பாத்தீங்களா, சிறு தவறுகளை அவர் கண்டுகொள்ள மாட்டார்.
அப்ப சின்ன சின்ன தவறுகள், அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த எழுதும் போது இந்த ப்ரொஃபஸர் இங்க என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம சபையில வந்திருக்கிறதுனால வந்திருப்போம், ரொம்ப நாளா வருவோம், எல்லா மீட்டிங்ஸும் போவோம், ஆனா நம்மள கண்டுக்க மாட்டாங்க, நம்மள கவனிக்க மாட்டாங்க, கவனம் எல்லாம் வேற சகோதர சகோதரி மேல இருக்கும், நம்மள எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் சின்ன சின்ன தவறுகள் என்றார். இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அங்க மன்னிப்புன்ற கான்செப்ட் தேவையில்லைன்றாரு இந்த விஷயத்துக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு ஒருவேளை ஒரு சபை போதகர், சபை வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து சபையில இவங்க நிலையை நாங்க எப்படி வேணாலும் பேசலாம் இந்த இடத்துல, ஆனா எங்களுக்குன்னு ஒரு ஃபெலோஷிப் இருக்கு இல்லைங்களா, போதகர்கள், சபையில முப்பர்கள், அந்த சர்க்கிள்ல உங்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், சேர்த்துக்க மாட்டோம். ஆனா எங்க நிலை பேசும்போது எப்படி பேசுவோம், ஒண்ணுன்ற மாதிரி பேசுவோம். ஆனா ஒரு இடத்துல வரும்போது அங்க உங்களை என்ன பண்ண மாட்டோம் நாங்க. அப்ப உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும், அவாய்ட் பண்ற மாதிரி. இது சின்ன தவறுன்றாரு. சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்றாரு. அப்ப இன்னும் என்னன்னு சொல்றாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள், உலகத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒருவேளை வந்து நம்முடைய வேலை செய்யற இடத்துல நம்முடைய பாஸ் அவருடைய பிள்ளைகளோட திருமணத்துக்கு நம்மளுக்கு கூப்பிடலன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடும்ன்றாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து மன்னிப்பு இங்க யூஸ் பண்ண வேண்டான்றாங்க. இது யாருக்கிட்ட தவறு அதிகமாக, தவறுன்ற இங்க என்ன அதிகமாக நம்ம காண்பன்னு சொல்லும் போது சகிப்புத்தன்மை, பெருந்தன்மை, பணிவு இங்க காமிக்க வேண்டியது இங்க இருக்கும். ஆனா இங்க மன்னிக்கிற குணம் அவசியமே இல்லை, இங்க தேவைப்படாதுன்றார். அதான் சகோதரர் இங்க 7ஆம் தூதன் சொல்லும் போது, அற்பமான விஷயங்களில் அவர் மிகுந்த அனுதாபமும் அன்பும் கொண்டிருக்க வேண்டும், அதனால் சிறு தவறுகளை அவர் கண்டு கொள்ள மாட்டார். அப்ப பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துல ஒரு உண்மையான பரிசுத்தவான் இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டானாக்கா அவங்க இந்த அற்பமான விஷயங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அதை எப்படி அவங்க எடுத்துவாங்கன்னா, சகிப்புத்தன்மையோட, பெருந்தன்மையோட, அனுதாபத்தோட, அன்போட எடுத்துக்கொண்டு அவங்க என்கிட்ட ஏதோ ஒரு குற்றம் இருக்கு, எனக்கு சகிப்புத்தன்மை நான் சரி செஞ்சுக்கணும்னு அவங்க வந்து அங்க போயிடுவாங்க. ஆனா கீழே மறுபடியும் கண்டினியூ பண்றாரு, அங்க வாசிக்க நம் ஆண்டவர் குறிப்பிடும் மீறுதல்கள், அற்பமான காரியங்களையோ, தீய ஊடகங்களோ, கற்பனைகளோ அல்லது இடுக்கட்டப்பட்ட நிந்தனைகளோ அல்ல, மாறாக அவை நமக்கு செய்யப்பட்ட உறுதியான தவறுகளாகும். பாத்தீங்களா? அப்ப தவறு, எப்படிப்பட்ட தவறுக்கு மன்னிப்பு தேவைன்னு பாத்தீங்கன்னா, உறுதியான தவறு, அதாவது பாசிட்டிவ் ராங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. உறுதியான தவறு, எந்த சகோதரன் ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாய் பண்றாரோ இதுக்கு நீங்க மன்னிப்பு நீங்க என்ன பண்ணுங்க அங்க பயன்படுத்துதுன்னு சொல்றாரு. பாத்தீங்கன்னா, சிறிய விஷயங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் என்ற, சிறிய விஷயத்த கவலையப்பட வேண்டாம்ன்ற ஒரு விஷயத்த அதுக்கு மன்னிப்பும் தேவையில்லைன்றாரு. அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்றார். வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ரோட்ல வண்டி ஓட்டுறவங்களுக்கு வண்டி ஓட்டின்னு போகும்போது தெரியும், யாருன்னா கிட்ட நம்ம வண்டி ஓட்டும் போது கிட்ட வந்துட்டு என்ன ஆயிடும், ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிடும், ஏதோ ஒரு இதாயிடும். பட் உடனே நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓகே அவரு தப்பு செஞ்சுட்டு அதனால நான் அவரை மன்னிச்சிடுறேன். இது கான்செப்ட் இங்க மன்னிப்பு தேவையில்லை, இங்க என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுங்கன்றாங்க இந்த இடத்துல. சோ அப்ப இங்க எப்படிப்பட்ட பாவத்துக்கு மன்னிப்பு தேவைன்னு சொல்லும் போது, உறுதியான தவறுகள், அதாவது நமக்கு நேரடியாக பண்ணக்கூடிய, அதாவது நெறியில் சாய்ந்த தவறுகள், மாரல் இல்லைங்களா, நம்முடைய ஒழுக்கத்தை இது பண்ணக்கூடிய தவறுகளுக்கு நீங்க கண்டிப்பா மன்னிப்பு யூஸ் பண்ணுங்க. மற்றும் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, மன்னிப்பை இங்க மன்னிப்பு தேவைப்படாதுன்ற ஒரு விஷயத்த கூட இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப அன்பானவர்கள், இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது, முதல் எப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்லும் போது, நேரடியான செஞ்ச தவறுகளை நீங்க மன்னிங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்களுக்கு நீங்க மன்னிப்பு தேவையில்லை. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெருசா நினைச்சுட்டோம்னா அது வந்து சிறுநறி குள்ள நரிகள் போல இருக்குமா, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள தோண்டி என்ன பண்ணிடுமா, அது அதிகமான கசப்பு உணர்வை அது அங்க கொண்டு வந்துடும்ன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ அதனாலதான் இங்க நம்ம இங்க எச்சரிக்கையாக இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த இங்க கவனிக்கிறான் பாடவர். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் பாடவர்களே, இந்த சின்ன சின்ன தவறுகளுக்கு இப்படி வரும்போது நம்ம மத்தியில வர நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுன்னு தான், இன்னும் நம்ம சாத்தானுடைய அந்த ஒரு கடைசி இன்ஃபுளுசஸ் பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். அதனால இது நடக்கும், இதுக்கு வந்து மன்னிப்பு அவசியம் இல்லை. இதை நம்ம சகிப்புத்தன்மையோட, ஒரு பெருந்தன்மையோட, அனுதாபத்தோட இதை நம்ம என்ன பண்ணலாம், மேற்கொண்டு நம்ம போயிடலான்ற ஒரு விஷயத்த இங்க கவனிக்கிறான். அடுத்தது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மன்னிப்பை குறிச்சு அதே அங்க அந்த விஷயம் வாசிச்சோம் இல்லைங்களா. சோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் தன்மை புரிஞ்சுட்டோம். எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஆர்டிக்கலை வாசிச்சு நம்ம உள்ள போயில வாசிங்க சிஸ்டம்.
கடவுள் நம்மை மன்னிப்பதை போலவே நாமும் மற்றவர்களை தொடர்ந்து மன்னிக்க வேண்டும். ஒருவர் வெளிப்படையாக கேட்காவிட்டாலும் மனதிரும்புதலோ அல்லது மனமாற்றலமோ மன்னிப்பு பெறுவதற்கு போதுமானது. தண்டனையோ அல்லது ஒழுங்குமுறையோ மன்னிப்பை நீக்க விடுவதில்லை. அது வழிகாட்டவும் திருத்தவும் மீட்கவும் மீட்டெடுக்கவும் நோக்கம் கொண்டது. ஓகே, சரி. இந்த ஒரு பாயிண்ட் எதுக்கு நம்ம இந்த பாயிண்ட் இங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது பாயிண்ட்க்கு நம்ம வந்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படிப்பட்ட தவறுகளை நம்ம மன்னிக்கணும், அது நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லைங்களா? சோ இப்ப சின்ன சின்ன நமக்குள்ள இப்ப பெரும்பாலும் நம்முடைய வேதமானவர்கள் ஆகிறது வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி சில வாக்குவாதம் மூலமா தான் நம்ம பிரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு வந்து நீங்க அதிகமாக சகிப்புத்தன்மையும் அந்த பெருந்தன்மையும் காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை நேரடியாக தவறு செஞ்சுட்டோம்னா அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு பிரகாரம் நம்ம போய் அந்த சகோதரத்தில் ஒப்புரவாக்குறது தான் நமக்கு அங்க கரெக்டா இருக்குன்ற ஒரு விஷயத்த. சார் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட மன்னிப்புக்கு சரி எப்படி, அதாவது மன்னிப்பு கேட்கறவங்களை மாத்திரம் தான் நம்ம மன்னிக்கணுமான்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. சோ அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நான் சுரேஷ் பேர் இருக்கிறது விதமா தவறு செஞ்சுட்டேன், நான் மன்னிப்பு உங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டாதான் நீங்க மன்னிப்பீங்களா? நீங்க மன்னிச்சுட்டு எனக்கு எப்படி தெரியும் இல்லைங்களா? அன்பா இருக்கணும் இல்லைங்களா? ஆனா அன்பாக இருந்தாலும் மன்னிக்கப்பட்டோம்னு அர்த்தமா? ஏன்னா ஒரு பயம் நமக்கு இருக்குது இல்லைங்களா? என்னதான் இருந்தாலும் நம்மள தேவன் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம இன்னும் பஸ்கா டைம்ல என்ன பண்ணிடுவோம், 2 நாளுங்கிறதுனால இன்னும் அதிகமாக அன்பை நம்ம என்ன பண்ணுவோம் காண்பிப்போம். அந்த 2 நாள் முடிஞ்சிருந்து நம்மளுடைய பழைய என்ன ஆயிடும். அப்ப இந்த மன்னிப்பு, ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாதான் மன்னிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த பத்தி நம்ம அதே மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 21 மாத்திரம் வாசிங்க சிஸ்டர். 21, 22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7ஆம் தரம் மட்டுமே என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7ஆம் தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். எப்படி எனில் பரலோக ராஜ்யம்தான் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாளந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்திருந்தார்கள். சரி, போதும். இந்த வசனத்தை நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இங்க வந்து பேதுரு கேட்கும் போது, ஆண்டவரே, என்னோட சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செஞ்சுட்டு பிறகு நான் அவங்க மன்னிக்கணும்னு சொல்லும். அந்த இடத்துல வந்து அவங்க எப்படி கேட்கிறாருன்னு சொல்லும் போது, இந்த இடத்துல வந்து அந்த குற்றம் செஞ்ச சகோதரன் வந்து மன்னிப்பு கேட்டாதான் மன்னிக்கணும்னு பத்தி பேசல. இந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா, எனக்கு ஒரு சகோதரன் விரோதமா குற்றம் செஞ்சுட்டா அவரை நான் எவ்வளவு தடவை மன்னிக்கணும். இந்த இடத்துல வந்து குற்றம் செஞ்சவர் தான் என்ன பண்ணணும், வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கீழே இமீடியட்டா அந்த ஓமையில பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த கடன் வாங்கின பத்தி பேசும்போது அந்த கடன் வாங்குறவன் என்ன பண்றான், அங்க கெஞ்சுறான். கெஞ்சின பிறகுதான் அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த கடனை அவர் தள்ளுபடி செய்யறாரு. அந்த ஒரு பேரபிள் தான் அங்க பேசிட்டு வராருங்க. அப்ப கர்த்தர் அங்க மேல இருக்கிற அந்த பேதுரு கேட்ட வார்த்தைக்கும் இங்க கர்த்தர் பேசுற அந்த ஊமைக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேதுரு பேசும்போது அந்த இடத்துல அந்த சகோதரன் வந்து மன்னிப்பு கேட்டாதான் மன்னிக்கணும்னு அங்க சொல்லப்படல. ஆனா ஓமையில எப்படி பேசுது, அவரு கேட்கிறார், கேட்ட பிறகுதான் இங்க ரிக்வெஸ்ட் கேட்ட பிறகுதான் இது அங்க புரிஞ்சுக்கிறாருன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். சோ பண்பானவர்கள், இங்க நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது, அதே நீங்க லூக்கா 17:3-4 கூட வாசிங்க சிஸ்டர். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம். பாத்தீங்களா, அங்க என்ன சொல்ல, அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அதுதான் பாயிண்ட். அப்ப ஒரு சகோதரன் ஒரு சகோதரி வந்து என்ன மன்னிச்சுட்டுங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது,
ஒருவேளை கேட்டா கண்டிப்பா மன்னிச்சிடலாம். அவங்க கேட்கலன்னா கூட ஒருவேளை அவங்க மனஸ்தாபம் பட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்க மன்னிக்கிற தன்மை நம்ம கொண்டு வரணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சோ அப்ப இங்க நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இல்ல அந்த சகோதரன் தவறு செஞ்சுட்டாரு. இப்ப உலகம் இருந்தா என்ன சொல்லுவாங்க, அந்த சகோதரி தெரிஞ்சுட்டாரு, அவரே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் என்ன பண்ணுவேன், அவரிடத்துல நான் மன்னிக்குவேன், அவரிடத்துல நான் பழகுவேன்னு செய்வோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை அவர் மனஸ்தாபம் பட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கண்டிப்பா அவர் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க. அதனால அவர் நம்ம கிட்ட கேட்கணும்னு தான் இல்ல, நம்ம என்ன பண்ணணும், முதலாவது அவர்கிட்ட போய் அங்க மன்னிக்கிற தன்மையை அங்க காண்பிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ அதனாலதான் நம்ம அங்க வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, அவன் எத்தனை முறை பாவம் செய்து அந்த பாவத்திற்காக மனம் திரும்புகிறானோ அத்தனை முறையும் அவனை தொடர்ந்து மன்னியுங்கள். அப்ப இங்க என்ன கான்செப்ட்னா, அவன் கேட்கணும்ட்டு இல்ல, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கேட்கணும்ட்டு இல்ல, ஒருவேளை அவர் மனஸ்தாபம் பட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, மனம் திரும்புறதுக்கு ஏதுவான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம அந்த மன்னிக்கிற ஒரு தன்மையை நம்ம இங்க யூஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப எளிமையா சொல்லிட்டாருன்னா, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை மன்னிக்கிறது தான் நம்முடைய முக்கியமான ஒரு தெய்வீக நோக்கம்னு சொல்லும் போது, அவர் என்கிட்ட கேட்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம அங்க எதிர்பார்க்கவே அங்க கூடாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இதை கூட நம்ம பழைய ஏற்பாடுல ஒரு சில உதாரணத்தை நம்ம எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்க்கும் போது, உதாரணத்துக்கு தேவனுடைய தன்மை, தேவனுடைய பழைய ஏற்பாடுல அவருடைய மன்னிப்பு தன்மை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இஸ்ரேல் ஜனங்களை அவர் தண்டிக்கும் போது சில வார்த்தைகள் அங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 2:6. மேலும் இஸ்ரேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடி பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. இல்ல, ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 4-6ங்களா? 4-6 படிச்சிருங்க. மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களை ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை பாத்தீங்களா என்ன எழுதுறாருன்னா, இங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போய் என்ன மன்னிங்கன்னு கேட்டாங்களா தேவனை? இங்க இல்ல. அங்க தேவன் என்ன பண்றாரு, 3 முறை அவங்க என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். 4வது முறை என்ன பண்றாரு, அவளை தண்டிக்கிறாரு. என்ன இந்த கான்செப்ட் எதுக்கு நம்ம பாக்குறோம்னா, அப்ப தேவனே எதை சார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லும் போது, ஒருத்தர் அவரு சொந்த ஜனங்கள் தவறு பண்ணும் போது அவர் இவங்க மன்னிப்பு கேட்கணும்னு இல்ல, அந்த மன்னிப்பு அவங்களுக்கு கொடுத்துனே இருந்தார். ஆனா அங்க ஒரு லிமிட் வச்சுட்டு இருக்க பழைய ஏற்பாடுல பார்க்கும் போது. அப்ப லிமிட்னு சொல்லும் போது அவ்வளவுதான். அந்த 4வது முறை அவங்களை தண்டிக்கிறாரு இல்ல, தண்டிச்சதுனால அவங்க மன்னிக்கலன்னு அர்த்தம் இல்ல. அவங்களை தண்டிக்கிறதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் அவங்களை சீர்திருத்தி அவங்களை கொண்டு வரதுக்காகத்தான் அவங்க மேல அந்த தண்டனை கொடுக்கிறாருன்னு சொல்லும் போது, தண்டனை கொடுக்கறதுனால அவங்களை மன்னிக்கிறதுல தேவன் அவங்களை மன்னிக்கிறது அங்க எழுதப்படும் இல்லைங்களா. சோ அங்க என்ன பண்றாருன்னா, அவர் 4வது மன்னிக்கிற ஒரு விதத்தை அங்க டிஃபரெண்டா காமிக்கிறார். நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆனா எந்த விதத்துல மன்னிக்கிறேன்னா, உங்களை தண்டனை நிமித்தமாகத்தான், அதாவது தண்டனை நிமித்தமும் உங்களை சீர்திருத்தத்தோடு ஒழுக்கத்தோடு மறுபடியும் நான் உங்களை கொண்டு வரதுக்கு தான் இந்த 4வது தடவை அங்க தண்டனை கொடுக்குறேன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இதை குறிச்சுதான் சகோதரர் ரீபிரிண்ட்ல எழுதுறாரு பாருங்க. ரீபிரிண்ட் நம்பர் 2665. வாசிங்க சிஸ்டர். இது இந்த விஷயத்தில் இயேசுவின் போதனை சாதாரணமாக நாம் நினைப்பதற்கு மாறானது. யாராவது நம்மை தவறு செய்தால் நாம் காத்திருக்காமல் அவரிடமே சென்று அவர் செய்த தவறை அமைதியாக சொல்ல வேண்டும். பாத்தீங்களா, ரொம்ப அருமையா சொல்றாரு. அப்ப கர்த்தர் பேசின வார்த்தைகள்ல ஒருத்தர் வந்தாதான், ஒருத்தர் கேட்டாதான் நம்ம மன்னிக்கணும்னு சொல்லும் போது அப்படி இல்லை. ஏன்னா ரொம்ப கிளியரா எழுதுறாரு, இந்த விஷயத்தில் இயேசுவின் போதனை சாதாரணமாக நாம் நினைப்பதற்கும் மாறானது, ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் இல்லைங்களா. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் இல்லைங்களா. சோ அப்ப என்ன சொல்றாரு, யாராவது நமக்கு தவறு செஞ்சுட்டாங்கன்னா நாம் காத்திருக்காமல் அவரிடம் சென்று அவர் செய்த தவறை நம்ம என்ன பண்ணோமா அமைதியாக சொல்லணும். இதுதான் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தோட அந்த ஸ்டாண்டர்ட்ஸ். அதுதான் மத்தேயு 18ஆம் அதிகாரமே கொடுத்திருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் ஒரு சகோதரனை சகோதரியை தள்ளி வைக்கிறதுக்காக அந்த அதிகாரம் எழுதப்படல. அந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சகோதரன் சகோதரி மறுபடியும் எப்படி நம்ம ஒப்புருவாக்கி அவரை ஜெயிக்கிறது, அவரை கெயின் பண்ணும், மறுபடியும் அவரை இழக்காதபடிக்கு கெயின் பண்ணும். ஏன்னா அவரும் கர்த்தருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலதான் என்ன பண்ணிருக்கிறார், அந்த சகோதரன் சகோதரி வாங்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லும் போது, அப்ப இங்க சகோதரர் ரசூல் பேதர் என்ன எழுதுறாருன்னா, அநேக தடவை மத்தேயு 18ஆம் அதிகாரம் வளர்ந்த கிறிஸ்தவர்கள் யூஸ் பண்றதுல இருக்காரு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? வளர்ந்த அட்வான்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ்
இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யூஸே பண்றது இல்லைங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் யூஸ் பண்றது அவனோட சுயநலம் தான் காரணம். அதாவது ஒரு சகோதரன், இப்ப இந்த சபையில எனக்கு யாரோ ஒரு சகோதரன் ஒரு சகோதரி வந்து விரோதமா இருக்கிறாங்கன்னா, அந்த சகோதரன் இப்ப இருக்கிற காலத்துல நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லும் போது, அவர் எப்ப சபையை விட்டு வெளியே போனா எனக்கு நிம்மதியா இருக்குமே இல்லைங்களா? இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பேசின வார்த்தையில அப்படி இருந்தா நீங்க தனிப்பட்ட முறையில அவருக்கு போய் என்ன பண்ணுங்க, முதலாவது சொல்லுங்க. அந்த ஒப்புருவாக்குதலுக்குள்ள அவரை கொண்டு வரதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா அன்பானவர்கள், நம்ம வந்து சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவர்கள் வர்ற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் என்ற சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க நம்ம வரல. அதுக்கு மேலாக என்ன பண்ணிருக்கிறோம், அடுத்த ஒரு நிலைமை, அதாவது அவரோட மனவாட்டி அவர் கூட இசைந்து வேலை செய்யறதுக்காக இந்த ஓட்டத்துல வந்துக்கிறதுனால அவருடைய நோக்கம் எப்படி இருக்கணும், அதே நோக்கம் தான் என்னுடைய சபையோட நோக்கம் இருக்கும் போது இந்த விஷயத்தை எங்க பிரதர் ரசல் இங்க எழுதுறாரு நம்ம பாக்குறோம். அப்ப அவர் செய்த தவறை அமைதியாக சொல்ல வேண்டும். இதை செய்ய என்ன தேவைங்க, நமக்கு தாழ்மை தேவை. ஏனெனில் நம்மை துன்பப்படுத்துவரிடம் செல்வதற்கு பதிலாக அவர் மீது கோபம் கொண்டு விலக்கி இருப்பது எளிது. ஆனால் இயேசு சொன்னபடி நாம் அவரிடம் சென்று சமாதானப்படுத்த முயற்சிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப ஒரு சகோதரன் தவறு செஞ்சுட்டாரு, என்னை துன்பப்படுத்தினாலும் அவரை விட்டு விலகி இருக்கிறது அது எளிது. ஏன்னா உலகத்துல என்ன பழமொழி இருக்கு, துஷ்டனை கண்டா தூரமாயிருங்க. ஆனா சபைக்கு எப்படி சொல்லிட்டாரு, வேற கோணமே வேற. ஏன்னா அந்த ஒப்புருவாக்குதல் ஆரம்பத்துல பார்த்தோம், நினைவு இருந்தால் ஒரே அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கு பெறுவது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய மரணத்தின் பங்கு. அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழுமையாக ஒப்புருவாக்குதல்ல இந்த உலக ஜனங்கள் நம்ம கொண்டு வரோம். ஆனா அந்த ஒப்புருவாக்குதல் எங்க தேவைன்னா சபையில அது காணப்படணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அந்த லெவல்ல வந்து ரசல் அங்க யோசிக்கிறதுனால அவர் தான் வந்து அந்த 7ஆம் தூதர்ன்ற ஒரு விஷயத்த நாங்க பார்க்கணும். பாருங்க, ரொம்ப மறுபடியும் அது படிக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இதை செய்ய தாழ்மை தேவை. ஏனெனில் நம்மை துன்பப்படுத்தியவரிடம் செல்வதற்கு பதிலாக அவர் மீது கோபம் கொண்டு விலகி இருப்பது எளிது. ஆனால் இயேசு சொன்னபடி நாம் அவரிடம் சென்று சமாதானப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. சோ அப்ப இதுதான் இந்த மன்னிப்போட அந்த தன்மை குறிச்சு நம்ம இங்க விஷயத்த கூட நம்ம பார்க்கணும். சோ அப்ப இங்க கவனிக்கப்பட்ட அன்பான இது ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை எங்க கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு, அந்த விபச்சார ஒரு விதத்துல போயிடுறாங்க இல்லைங்களா? அவர் என்ன பண்ணிடுறாரு, முதலாவது அவரை சபையை விட்டு என்ன பண்ணுங்க, தள்ளி வச்சிருக்கின்றாருங்க. ஆனா அதே நேரத்துல மறுபடியும் எங்க எழுதுறாரு பாத்தீங்கன்னா, நீங்க 2 கொரிந்தியர்ல நீங்க எழுதிட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர்ல நான் 2ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன், அது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதனால் அவன் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். பாத்தீங்களா, ஒருவேளை ஒரு சகோதரன் தவறு பண்ணிட்டு அப்படி போயிட்டாருன்னா அவரை வந்து தள்ளி வைக்கிறது நியாயம், வசனம் சொல்லுது. ஆனா எவ்வளவு தூரம் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இன்னைக்கு எப்படி இப்படி கால சூழ்நிலைகள் எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்ப இது காலியாகும், இது காலியாச்சுன்னு எனக்கு என்ன இருக்கும், என்னோட சுயநலத்தை முழுமையாக நான் என்ன பண்ணலாம், ஆளுகைக்குள்ள நான் சபையை நடத்தின்னு போலான்ற அளவுக்கு இன்னைக்கு நம்மளோட மென்டாலிட்டி இருக்கிறதுனாலதான் அன்பானவர்களே, இன்னைக்கு இருக்கிற சபை வெதுவெதுப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனே வந்து இதுதான். அந்த ஒற்றுமை குழந்தை போற ஒரு ரீசன். பட் இது எல்லாமே சாத்தான் என்ன பண்றான், பண்ணிட்டு இருக்கிறான். இது எந்த அளவுக்கு புது சிருஷ்டி புரிஞ்சு வாழ்றதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து சொல்லிட்டு வந்தா இல்லைங்களா, பாரு, கொரோனாக்கு முன்னாடியும் கொரோனாக்கு அப்புறமும் மேசிவ் சேஞ்சஸ் இருக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இல்லைங்களா? இப்போ கொரோனாக்கு முன்னாடி அநேக அர்ப்பணிப்புகளை நம்ம பார்த்திருப்போம். எப்படி இருப்ப, உண்மையான பரிசுத்தவான்கள் அறியப்படாமலும் அறியாமலும் இருந்தாங்க. ஆனா கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுயநலமும் இப்படி தூக்கி என்ன பண்றது, அப்படியே இப்ப எந்திரிச்சு தலைகள் இப்படி நிற்கும் இல்லைங்களா? எதுனா என்னைய முதன்மையாக படுத்தணும், எனக்குன்னு ஒரு அடையாளம் தேவை. ஆனா அன்பானவர்கள் நம்ம யோசிக்கணும், அந்த அப்பத்திலையும் நம்ம பங்கு பெறும் போது அங்க தனித்தனி கோதுமை மணிகளா நம்ம பங்கு பெற போறதுல முழுமையாக அதை என்ன பண்றோம், அரிச்சிடணும் இல்லைங்களா? அதனால திராட்சரசம் முழுமையாக அது புளியப்படிச்சுதான் அது என்ன பண்ற, ஒரு ஜூஸாக ஒரு பானமாக கொடுக்குதுன்ற போது அங்க ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு சகோதரனை மீட்டெடுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலை இருக்கணும். தவிர அந்த சகோதரன் நம்ம முழுமையாக எழுந்துறதுக்கு தேவன் அந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுமதிக்க இங்க கொடுக்கல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு அங்க ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 7:51. வணங்கவும் கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
தீர்க்கதரிசிகளால் யாரை உங்கள் பிதா 7:51 அப்போஸ்தலர் 7:59 59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாத்தீங்களா, ஸ்தேவானுக்கு விரோதமா என்ன பண்றாங்க? கல் எரிக்கிறாங்க, குற்றங்கள் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஸ்தேவான் நீங்க கேட்டதான் அவங்க மன்னிப்புன்னு சொல்றாரா? சொல்ல. இம்மிடியேட்டா ஸ்தேவானுடைய ரிப்ளை என்ன இருந்துச்சு? ஆண்டவரே, இவர்களை மன்னியும். இதுதான் தேவனுடைய கான்செப்ட் நம்ம பாக்குறோம். இப்ப இன்னைக்கு இஸ்ரேல கூட தேவன் கை அந்த 3 தடவை நம்ம படிச்சிருக்கீங்களா, 3 தடவை மன்னிச்சுட்டார், 4வது தண்டிச்சுட்டாருன்னு சொல்லும் போது அவங்களை முழுமையாக விடல. அவங்க என்ன பண்ண 1878 அப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு? இன்னைக்கு கூட்டி சேர்த்து இருக்கிறார். அப்ப அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உயிர்த்தல்ல வரவங்க கூட அந்த ராஜ்யத்தில், அந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் உயிர்த்தல்ல வரவங்க கூட இவங்க அந்த இடத்துல தேவனை மன்னிச்சுட்டுன்னு கேட்பாங்களா? இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப உலகமே ஒரு கண்டமினேஷன்ல தான் போயிட்டு இருக்குது, ஒரு தண்டனைக்குள்ளதான் போகுது இல்லைங்களா? இந்த ஜனங்கள் இப்ப தண்டனை போறதுனால அங்க ராஜ்யத்துல வந்த பிறகு எங்க தேவனை எங்களை மன்னிச்சுன்னு கேட்பாங்களா? இல்ல தேவன் ஆல்ரெடி எங்களை மன்னிச்சுட்டு உயிர்த்ததுல கொண்டு வந்து அவங்களை சீர்திருத்து வாரோம் இல்லைங்களா? சோ இங்க கூட தேவன் என்ன பண்றது, அவங்க எங்களை கேட்கணும்ட்டு என்ன பண்றது தேவன் அங்க விரும்புறதுல அத மாறாக அது எப்படி காண்பிக்கிறாருன்னா அவங்களுக்கு தண்டனை மூலியமா காண்பிக்கிறார். அது சீர்திருத்தலுக்குள்ள அங்க கொண்டு வரத கான்செப்ட். முக்கியமான இந்த 2வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாதான் நம்ம மன்னிக்கணும்ட்டு அவசியமே இல்ல. இங்க என்ன பண்ணோம், நாம் முன்பாக போய் தாழ்மையோட போய் அந்த குற்றம் எனக்கு விரோதமாய் செஞ்ச ஒரு இடத்தில் நான் என்ன பண்ணுவேன், தனிமையாக போய் அவர்கிட்ட பேசி அந்த ஒப்புருவாக்குதல் செய்யறது தான் என்னோட வேலை என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஆனா இன்றைக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு கடைசி காலத்தில் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சபையில சில ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இல்லாத காரணத்தினால எப்படி ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ரசூல் பிரதர் எழுதுற மாதிரி அநேக பேர் சகோதரர்களை பின்பற்றவர்களாக மாறிடுவோம். இந்த சகோதரன் அப்ப என்ன சொல்ல வரணும், இந்த குரூப்பிசம். தவறா புரிஞ்சுக்காதீங்க இந்த வார்த்தை, அதுக்கு இங்கிலீஷ்ல அப்படித்தான் வருது. என்னன்னா அந்த குரூப் இல்லைங்களா? அப்ப இந்த சகோதரன் தேவை இல்லை எனக்கு. ஆனா இந்த வகுப்பார் என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த சகோதரன் தான் என்ன பண்ணணும், சார்ந்து இருக்கணும். அப்ப இந்த சகோதரன் தேவையில்லைன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் இந்த சகோதரன் நம்ம என்ன பண்ணிட மாட்டோம், எழுந்துருவோம், விட்டுருவோம். அது வேணாம். ஒருவேளை இந்த சகோதரன் மேல தவறு இருந்தாலும் இந்த சகோதரன் கிட்ட சில லாபம் இருக்கிறதுனால இந்த குரூப் என்ன ஆயிடும், ஒட்டிக்கும். ஒருவேளை அந்த சகோதரன் மேல தவறு இருக்கட்டும், கண்டிப்பா 2 சகோதரன் மேல தவறு இருக்கு. ஆனா இது எதை நம்ம எப்படி பண்ண போறோம் தான் நமக்கு தேவன் வச்சிருக்கிற மாபெரும் இந்த பரீட்சைன்ற ஒரு விஷயத்த கூட இங்க புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய கேரக்டர் பாருங்க, வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 86ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். Psalms 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்து வருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து. போதும் சிஸ்டர். 86:5 தான் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் அதிகமான கிருபை உள்ளவர்களாக இருக்கும் போது அவரை சார்ந்து இருப்பவங்க, அவங்களுடைய இருதயத்தை, கர்த்தருடைய இருதயத்தை பின்பற்றவங்க, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டவர்களாக அது இருக்கும். அதனால சொல்லிட்டோம், மன்னிப்புன்றது மாம்சக்குரிய ஒரு செயல் இல்ல, அது மாறாக அது இருதயத்தின் வெளிப்பாடு. அது தேவனுடைய இருதயத்தை நம்முடைய இருதயத்தை கூட சேர்ந்து வெளிப்பாடுறது தான் அது நம்ம மன்னிக்கிற ஒரு தன்மை என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சோ அதனால இந்த ரைட்டிங்ஸ்ல நம்ம படிக்கும் போது தேவன் நம்மை மன்னிப்பது போலவே நாமும் மற்றவர்களை தொடர்ந்து மன்னிக்க வேண்டும். ஒருவர் வெளிப்படையாக கேட்காவிட்டாலும் மன திரும்புதலோ அல்லது மனமாற்றமோ மன்னிப்பை பெறுவதற்கு போதுமானது. தண்டனையோ அல்லது ஒழுங்குமுறையோ மன்னிப்பை நீக்க விடுவதில்லை. அது வழிகாட்டவாகவும் திருத்துவும் மீட்டெடுக்கவும் நோக்கம் உண்டு. அப்ப பாருங்க, ஒரு மன்னிக்கிறது ஒரு பக்கம் இல்லைங்களா, கண்டிப்பா மன்னிக்கணும். ஒரு அந்த சகோதரனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை கூட எந்த ரீதியாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, தண்டனையும் பழிவாங்கன்னு நம்முடைய கையில இல்லை. அது இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டிக்கும் நம்ம தவறு செஞ்ச அந்த அனுபவத்தை நாம என்ன பண்றோம், பெற்றுக்கொள்றோம் இல்லைங்களா? ஆனா நம்முடைய வேலை என்னன்னா, அவரை எப்படியாவது திருத்தவும் மீட்டெடுக்கவும் தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது தான் அந்த மன்னிக்கிற தன்மை. இதுதான் அந்த 2வது பாயிண்ட். அப்போ ஒரு சகோதரன் மன்னிப்பு கேட்டாதான், இல்ல ஒரு சகோதரி மன்னிப்பு கேட்டாதான் நம்ம மன்னிக்கிறோன்ற அவசியமே இல்லை இல்லைங்களா? நம்ம போய் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்குள்ள ஒப்புரவாக்குதல் தான் நம்ம பார்க்கணும். சோ இப்ப 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, சார் 2வது பாயிண்ட்ல பாருங்க, ஒரு கொஸ்டின், அது 4வது பாயிண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல எனக்கு விரோதமா சகோதரன் தவறு பண்ணிட்டார். இப்ப நான் இருக்கிற இந்த இடத்துல
இப்ப நான் மன்னிக்கிறதுனால அந்த சகோதரனுக்கு ஆசீர்வாதமா இல்ல எனக்கு ஆசீர்வாதம்? மன்னிக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். இப்ப நான் ஆசீர்வாதத்தை பெறணும், நான் என்ன பண்ண, எனக்கு விரோதமா குற்றம் செஞ்சவரு அதுதான் அப்பனா இங்க மன்னிக்கிற தன்மை யார் அதிகமா காட்டணும்? பாதிக்கப்பட்டவர் தான் காட்டணும் இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியம். மூன்றாவது கொஸ்டின் நம்ம போயிடலாம். மூன்றாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன கேட்டேன்னா, மன்னிப்பு என்பது தவறுகளுக்கான தண்டனைகள் நீக்கப்படுகின்றன என்பதை குறிக்கிறதோ இல்ல வெளிப்படையாக இல்லை. அதாவது இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, மூணாவது, இப்ப ஒருத்தர் வந்து மன்னிப்பு பெற்ற பிறகு அவர்கிட்ட இருக்கிற தண்டனை வந்து அது அங்க நீங்கி போயிடுமா அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அப்ப இங்க மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மன்னிப்பு செய்யறதுக்கு யாரோட வேலை? வேலை. ஆனா அவரு அங்க செஞ்ச குற்றத்துக்கு சில தண்டனைகள் என்ன பண்ண அவரு அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? அது வந்து கண்டிப்பா அது வந்து தேவன் அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அந்த தண்டனை கூட எது கொடுக்குறாரு தேவன்? திருந்துறதுக்கும் மறுபடியும் அவர் மீட் எடுக்கிறதுக்கு தான் இல்லைங்களா? ஆனா அந்த நாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எந்த விதத்திலும் ஒரு சகோதரன் என்ன பண்ணிடக்கூடாது? தண்டிக்க கூடாது இல்லைங்களா? அதனால அந்த மன்னிப்புக்கு 2 வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம், அப்சோல் அண்ட் பார்டன். அப்சோல்னு சொல்லும் போது முதலாவது அந்த மன்னிக்கிறதுனால அந்த சகோதரன் வந்து குற்ற உணர்வுல இருக்காரு, ஐயோ நான் ஏதோ செஞ்சுட்டேனான்ட்டு. அந்த நான் மன்னிக்கிறதுனால அந்த சகோதரனுக்கு வந்து குற்ற உணர்வுல இருந்து வெளியே வந்துடுறாரு. 2வது நான் மன்னிக்கிறதுனால நான் வந்து அந்த தண்டனையில இருந்து அவர் என்ன பண்ணிடுறோம், நம்ம விடுதலை ஆக்கிடுவோம். ஆனா அந்த தண்டனோட இம்பாக்ட் என்ன இருக்கும் அவர் மேல இன்னும் அங்க காணப்படும் என்ற ஒரு விஷயத்த இங்க நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சோ அதனாலதான் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சு அப்படியே பாடத்துக்குள்ள போலாம் பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளை எல்லாம் நிலைவரப்படுத்தும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. இப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்ட பிறகுதான் இந்த டிசிஷனுக்குள்ள நம்ம வரோம். அது அநியாயம் போல அந்நியனை போல இருக்கிறதுனால அவரை வந்து அப்படியே தேவன் விட போறதுல மறுபடியும் என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை கொண்டு வந்திருப்பார். திரள் கூட்டமா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவரும் தேவனுடைய என்ன பண்ணிருக்காரு, உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். ஆனா இங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்றாருன்னா, இந்த கான்செப்ட் எப்போதுமே உங்க மனதில வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு, அற்பமான விஷயங்களுக்கு நீங்க வந்து இது உங்களுக்குள்ள விரோதங்கள் ஏற்படுத்தாதபடிக்கு நேரடியான சில நெறிமுறைகள் மாரலுக்கு விரோதமாய் செஞ்ச தவறுகளுக்காக நீங்க மன்னிப்பு கொடுக்கறது நம்ம நல்லது. ஆனா இந்த 3வது பாயிண்ட்டுக்குள்ள ஏன் இந்த ஒரு வசனத்தை படிச்சதுக்குள்ள வரும்னு சொல்லும் போது, அன்பானவர்களே, அந்த சகோதரனை நான் மன்னிச்சுட்டேன், அவர் தவறு செஞ்சதுக்காக நான் மன்னிச்சுட்டேன். ஆனா அவருக்கு வந்து ஒரு புது சிருஷ்டிக்கு பூமியில தான் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, நம்ம தவறு செஞ்சதுக்கு இங்கே நம்ம அந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டுக்குது இல்லைங்களா? அப்ப அந்த தண்டனையை வந்து கண்டிப்பாக நான் என்ன பண்ணோம், இங்க அனுபவிச்சுதான் ஆகணும்னு தவிர அந்த தண்டனையிலிருந்து முழுமையான எனக்கு விடுதலை கிடைச்சிடாது இல்லைங்களா? அதனாலதான் இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இந்த ஒரு விஷயத்த வாசிங்க சிஸ்டர். மன்னிப்பு என்பது இதயத்தை பற்றியது மற்றும் உறவுகளை மீட்பதை. ரொம்ப முக்கியமான, ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். மன்னிப்பு என்பது இதயத்தை பற்றியது மற்றும் உறவுகளை மீட்டெடுப்பது பற்றியது. புரியுது? அப்ப மன்னிப்போட முக்கியமான தன்மை என்ன? மீட்டெடுக்கிறதுனா என்ன அர்த்தங்க? அந்த ரான்சம் போயிடாங்க. அந்த ரான்சம்னால தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். மீட்டெடுக்கிறதுனா அந்த விரிசல் ஏற்பட்ட உறவுகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒப்புருவாக்குது இல்லைங்களா? அதுதான் ஒப்புருவாக்குதுன்னு சொல்லி அந்த உறவு மறுபடியும் என்ன பண்றது, அது அங்க ஜாயின் பண்றது, அந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். ஆனா கீழே என்ன சொல்றாருன்னா, அது வாசிங்க சிஸ்டர். கீழே திருத்தும் ஒழுங்குமுறையின் இந்த கொள்கை விளைவுகளை வெறுமையான ரத்து செய்வதற்கு பதிலாக மன்னிப்பு ஒரு இதே மனப்பான்மையாக இயேசு ஏன் வலியுறுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. என்ன சொல்றாருன்னா, மன்னிப்புனால ஒரு உருவை வந்து நம்ம மீட் எடுத்துறோம். ஆனால்
அந்த மன்னிப்பு செஞ்சப்ப சில விளைவுகள், அந்த தண்டனைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டனைகள் நம்மளுக்கு கண்டிப்பாக அனுமதிக்கப்படும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீர்திருத்தத்துக்கும் ஒழுங்குமுறைக்கும் நம்மளை கொண்டு வரது தான் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த தண்டனை சீர்திருத்த ஒழுங்குமுறை நம்மளுக்கு வரதுனால நம்ம இங்க என்ன நினைச்சிட கூடாதுன்னா, அவரை நம்ம அந்த மன்னிப்பு அங்க வந்து இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம மன்னிச்சிட்டோம், ஆனா அதோட விளைவுகள் என்ன பண்ணோம், யார் அந்த தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒரு விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக அங்க இருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சோ ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்றாருங்க. என்ன உதாரணத்தை பார்க்கும்போது, இப்ப கணவன் மனைவி எடுத்துக்கலாம். அவங்களுக்குள்ள வந்து இப்ப கணவன் என்ன பண்றாருன்னா, தன் மனைவிக்கு ஏதோ செய்யணும்னு நினைச்சிருக்கிறார் இல்லைங்களா. ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த வாக்குறுதி கணவன் என்ன பண்ணல, மனைவி கிட்ட நிறைவேற்றது நிமித்தம் மட்டும் இப்ப மனைவி இங்க யார் பாதிக்கப்படுவாங்க, மனைவி பாதிக்கப்பட்டுருவாங்க. இப்ப மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவர் நிறைவேற்றலன்னு சொல்லும் போது மனைவி என்ன புடிச்சிடுவாங்க, இவர் என்ன பண்ணிடலாம், சரி அது கோபம் இருக்கும் ஆரம்பத்துல, அது கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தனிஞ்சு போயிட்டு அத முழுமையாக மறந்துடுவோம். ஆனா கணவன் மனசுல என்ன ஆயிடாது, உணர்த்தினே இருக்கும். ஏன் உணர்த்தினு இருக்கும்னு சொல்லும் போது, இப்ப கணவன் வாக்குறுதி கொடுத்துட்டா, வாக்குறுதி கொடுத்த பிறகு மனைவிக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப மனைவி கிட்ட அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இனி இவர் செய்வாருன்னு என்ன ஆயிடுச்சு, இந்த மனைவி கிட்ட அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அந்த நம்பிக்கை மறுபடியும் கணவன் என்ன பண்ணும், ரெஸ்டோர் பண்றதுக்காக கணவன் என்ன பண்ணும், சில சீர்திருத்தத்துக்குள் அவரு போய் ஆகும். எப்படியாவது நான் என்ன பண்றத நானு இதுதான் புரிதல் இல்லைங்களா. அப்ப மன்னிக்கிறவர் நம்மளை மன்னிச்சுடுவார். ஆனா மன்னிச்சுட்டாருன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், அதோட விளைவுகளை நம்ம சந்திக்க இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அந்த விளைவுகளை கண்டிப்பாக சந்திக்கிறது ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா, மீண்டுமாக நம்ம அந்த ஒழுங்குமுறையிலும் மறுபடியும் நம்ம சீர்திருத்தத்துக்கு அதை கொண்டு வரதுக்கு தான் அந்த ஒரு 3வது கொஸ்டின்ஸ்ன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கூட வாசிக்கும் போது வாசிக்கலாம் பாருங்க, இது வாசிங்க. மன்னிப்பு என்பது அன்பு மற்றும் கருணையின் செயல். தவறு செய்தவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அது இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. விளைவுகளோ திருத்தங்களோ மன்னிப்பை ரத்து செய்வதில்லை, அவை வழிகாட்டுகின்றன. பாத்தீங்களா, அப்ப வந்து விளைவுகளோ திருத்தங்களோ மன்னிப்பு என்ன பண்றது இல்ல, ரத்து செய்யறது இல்ல. மன்னிச்சிட்டோம் அவ்வளவுதான். ஆனா அது விளைவுகள், அதோட சீர்திருத்தங்கள் என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பாக செயல்பாடுகளுக்குள்ள அது போவோம். அது போறதுனால நம்ம என்ன நினைச்சிட கூடாதுன்னு அவரை மன்னிக்கலன்னு அர்த்தம் இல்லை. அது மன்னிச்சிட்டோம், ஆனா அதோட விளைவுகள் அவர் என்ன பண்ணணும், இது சந்திக்கணும். அதனாலதான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ இதே ஒரு சபையில ஒரு சகோதரன் சகோதரிக்குள்ள, ஒரு சகோதரனுக்குள்ள பிரச்சனை எப்படி டீல் பண்ணிக்கிறது. இப்ப வந்து மனைவி நம்பிக்கை எழுந்துட்டாங்க, அதனால அந்த சகோதரன் என்ன பண்றாரு, அந்த சகோதரன் மனைவி மன்னிச்சுட்டாங்க, கணவனை மன்னிச்சதுனால அந்த சகோதரன் உள்ளத்துல என்னதான் போவோம், கடைசி மட்டும் எப்படியாவது நான் சொன்ன விஷயத்த மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொண்டு வரதுக்காக நான் என்னென்ன முயற்சி எடுக்கணும் அவர் செய்வார் இல்லையா, அதுதான் இதே தான் சகோதரிகளுக்குள்ள ஆகணும். அப்ப குடும்பத்துக்குன்னு ஒரு விஷயம் நம்ம இங்க வைக்கப்படல, சபையில ஒரு விஷயம் வைக்கப்படல. குடும்பத்துல என்ன வச்சிருக்கிறாரோ அதான் என்ன பண்ணிருக்கிறார். அதனால சொல்றாரு, குடும்பத்தை நடத்தாதவன் சபையை என்ன பண்ண முடியாது. நம்ம இந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு இந்த 3வது பாயிண்ட்ல நம்ம இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பானவர்களே, 4வது வந்து கடைசி பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னிக்கிறதுனால யாருக்கு பெனிஃபிட் இல்லைங்களா. மன்னிக்கிறதுனால யாருக்கு பெனிஃபிட், யார் பயனடைவார்கள், அதாவது குற்றம் செஞ்சவரா இல்ல பாதிக்கப்பட்டவரா. நம்ம என்ன படிச்சோம் அதுக்கு, இப்ப நான் ஒரு மன்னிக்கிறதுனால யார் இதுல வந்து பெனிஃபிட்டடு, பாதிக்கப்பட்டவர் தான் இல்லைங்களா. கண்டிப்பாக குற்றம் செய்யறவர், அதான் வசனங்கள் அநேக நம்ம படிச்சிருக்கோம். இதை குறிச்சு அந்த ப்ரொஃபஸர் இந்த மன்னிப்பு குறிச்சு அவங்க ஸ்டடி பண்ணிக்கிறேன். சில மெடிக்கல் ரீதியாக இந்த மன்னிப்புக்கும் நம்முடைய உடல் மெடிக்கல் ரீதியாக எப்படிப்பட்ட சம்பந்தம் என்ற ஒரு விஷயத்தை பத்தி இங்க பேசுறாங்க. ஒரு சில வாசகங்களை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க சிஸ்டர் இந்த வாசகம். மன்னிப்பு என்பது ஒரு கைதியை விடுவித்து அந்த கைதி நீங்கள் தான் என்பதை இந்த ஒரு விஷயத்தை நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம் பட்டுட்டேன். என்ன சொல்றாருன்னா, நான் மன்னிக்காத மட்டும் நான் ஒரு கைதியா தான் இருக்கிறேன், ஆனா மன்னிச்சிட்டேன்னா அந்த கைதியே நான் தானா, எனக்கு நான் விடுதலை என்ன பண்ணிட்டேன்னா. அப்ப நான் மன்னிக்காத மட்டும் நான் எவ்வளவு இங்க நான் இப்ப எங்க இருந்திருக்கிறேன், நானு ஜெயில இருந்திருக்கிறேன், சிறையில இருந்திருக்கிறேன் இல்லைங்களா. சோ அதனாலதான் இங்க சொல்றாரு, அப்ப மன்னிப்புன்றது எப்ப மன்னிச்சிட்டோமோ அந்த ஒரு நமக்குள்ள அந்த கைதி இருக்கிறோம், அது என்ன ஆயிடுது, நம்மளுக்கு
அப்ப மன்னிக்கலன்னா என்ன நடக்கும்ன்ற ஒரு பின்னாடி நம்ம பார்க்கலாம். சோ பாருங்க, இன்னொரு இடத்துல கூட டாக்டர் கேத்ரின் பிடர்மேன் இவங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்ப்போம், வாசிக்கலாம். இந்த காயங்கள் உங்களுக்குள் நீடித்த கோபம், கசப்பு மற்றும் பழிவாங்கும் உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடும். பாத்தீங்களா, ஒருவேளை மன்னிக்கலன்னா அந்த ஒருத்தர் சகோதரனுக்கு விரோதமா தவறு செஞ்சுட்டார், அதை நான் மன்னிக்காத நான் வச்சுட்டு இருந்தேன்னா எனக்குள்ள என்ன கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு பாத்தீங்கன்னா கோபம், கசப்பு, பழிவாங்கும் உணர்வுகளை என்ன பண்ணுமா கொஞ்சம் கொஞ்சமா அது. அப்ப இப்ப மன்னிச்சுட்டாருன்னா அவருக்கு தான் ஆசீர்வாதம், மன்னிக்கலைன்னா அவருக்கு தான் பாதகமும் ஏற்படும், அவருக்கு தான் அதிகமான என்ன இருக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது, அது எப்படிப்பட்ட கசப்புக்குள்ள போயிடுவாருன்னு சொல்லுவோம். முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா, கசப்பு ஒருவேளை எனக்குள்ள வந்துச்சுன்னா யாரை பார்த்தாலும் நமக்கு எப்படிதான் இருக்கும், நம்ம கசப்பாகவே தான் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. இந்த கசப்பு வேற லெவலுக்கு நம்மள அங்க கொண்டு போயிடுன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் சிஸ்டர் தொடர்ந்து. ஆனால் நீங்கள் மன்னிக்கும் பழக்கத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் அதற்காக பெரும் விலையை கொடுப்பவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். பாத்தீங்களா, ஒருவேளை மன்னிக்கலன்னு சொல்லும் போது எனக்கு விரோதமா ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டார், ஓகே, ஆனா நான் மன்னிக்கலன்னா அதோட விளைவுகள் யார் தான் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அது எனக்கு தான் அந்த விளைவுகள் முடியும்ன்றாருங்க. மன்னிப்பை தழுவுவதன் மூலம் நீங்கள் அமைதி, நம்பிக்கை, நன்றி உணர்வு மற்றும் மகிழ்ச்சியையும் தழுவீர்கள். பாத்தீங்களா, மன்னிக்கிறதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சமாதானம், நம்பிக்கை, நன்றி உணர்வு, தேங்க்ஃபுல்னஸ் இல்லைங்களா, மற்றும் மகிழ்ச்சி தருகிறது. இதை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, நம்முடைய குடும்பத்திலேயே நம்ம இதை பார்ப்போம், நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள்ல பார்ப்போம். அவங்க வந்திருந்தா நம்முடைய ஒருவேளை எனக்கு ஒரு சொந்தங்கள் ஏதோ ஒரு விரோதமா செஞ்சுட்டு இருந்தா அவங்க உடனே நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்மளுடைய மைண்ட் எங்கதான் போவோம், பழசெல்லாம் முன்னாடி அங்க நிக்கும், கசுப்பு அதிகமாக என்ன பண்ண நம்ம முன்னாடி அது நிக்கும். அவங்களுக்கு அந்த மனசார செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன வராது, மனசே அந்த இடத்துல அங்க வராது இல்லைங்களா. அதே தான் சபையிலயும் இருக்குதுன்ற ஒரு விஷயத்த மன்னிக்கிற நிமித்தமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சமாதானம், நம்பிக்கை, நன்றி உணர்வு, மகிழ்ச்சியும் கிடைக்குதுன்றாங்க. சில மெடிக்கல் ரீதியாக கூட சொல்றாங்க, வாசிக்கலாம் பாருங்க. நாள்பட்ட முதுகு வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் பிறரை மன்னித்தவர்கள் மன்னிக்காதவர்களை காட்டிலும் குறைந்த அளவிலான வலியையும் கோபம் மற்றும் மனசோர்வு போன்ற அதனுடன் தொடர்புடைய உளவியல் சிக்கல்களையும் குறைவாக அனுபவிக்கிறார்கள் என்பதை இது நிரூபிக்கிறது. பாத்தீங்களா, இங்க மன்னிச்சவங்களுக்கும் மன்னிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் படுத்துறாரு. பேக் பெயின் போறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு கூட என்ன சொல்றாருன்னா மன்னிக்கிறதுனால சில நேரத்துல பேக் பெயின் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஏன்னாக்கா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம டென்ஷன், மெடிக்கல் ரீதியாக நீங்க டென்ஷன் இந்த மாதிரி ஒருத்தர் மேல இந்த கசப்பு எல்லாம் வச்சு இது எல்லாமே எங்க போய் நிக்கணும், எங்கதான் நிக்கும், ஸ்பைனல் இந்த இடத்துலதான் போய் நிக்கும். அதனாலதான் நமக்கு என்ன ஆயிடுது, ரொம்ப டென்ஷன் எங்கதான் கழுத்து வலிக்கும் பயங்கரமா, இந்த தலை, இந்த பின்னாடி தலை இல்லைங்களா. சோ அப்ப என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் நம்ம மன்னிக்கலன்னா சைக்காலஜிக்கல் ரீதியாக கூட நம்ம என்ன பண்ணுவோம், பாதிக்கப்படுவோம். ஒருவேளை மன்னிச்சுட்டோன்னு சொல்லும் போது சைக்காலஜிக்கல் ரீதியாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதுக்கு வெளியே வந்துருவோன்ற ஒரு விஷயத்த கூட இங்க எழுதுறாரு. இன்னொரு இடத்துல கூட ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச் கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த ஜனங்களுக்கு மன்னிக்கிறத பத்தி கத்துக் கொடுக்கலாம். அது கத்துக் கொடுத்த நிமித்தமாக இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, நல்வாழ்வாய் மேம்படுத்தும் என்றாங்க. நல்ல வாழ்க்கையா இவங்க வாழ்வாங்க எப்படின்னாக்கா மன்னிக்கிறத கற்றுக் கொடுத்துட்டோன்ற ஒரு விஷயத்த. இன்னும் ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது கூட வாசிங்க சிஸ்டம். மன்னிப்பு என்பது உங்களுக்கானது, மற்றவர்களுக்கானது அல்ல. பாத்தீங்களா, ரொம்ப கிளியரா சொல்றாரு. அப்ப நாலாவது விஷயம், மன்னிப்பு பண்றதுனால யாருக்கு ஆசீர்வாதம்னா அது எனக்கு தான் இல்லைங்களா. அதான் சொல்ற, மன்னிப்புன்றது உங்களுக்கானது, அது மற்றவங்களுக்கானது அல்ல. உங்கள் எதிர்க்கும் நல்வாழ்த்துக்களை கூறுங்கள், வெறுப்புக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுக்க உங்களால் இயலும்போது நீங்கள் முழுமைக்கான பாதையில் நன்கு பயன்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. எப்ப நம்ம நம்முடைய எதிராளிகளுக்கு நம்ம நல்வாழ்த்துக்கள் சொல்றோமோ அப்பயே நம்ம நல்ல பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சோ பண்பானவர்களே, இப்ப இந்த மன்னிப்பு என்பது தவறு செஞ்சவங்க மேல குற்றம் செய்தவர்களுமே நம்ம காட்டக்கூடிய இந்த அகாப்பே அன்பை தான் இங்க பேசுறோம் இல்லைங்களா. இந்த அகாப்பை அன்பை தான் இன்னைக்கு சபையில அதிகமாக காணப்படணும் அன்பானவர்களே நம்ம பார்க்கணும். அப்ப அகாப்பை அன்பு அங்க இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிச்சிடணும்னா, நமக்கு செஞ்ச ஒரு குற்றத்தை நம்மளுக்கு விரோதமாய் செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா, அவரை தேற்றுவதற்கும் முயற்சிப்பதோடு பெரிதும் தொடர்புடையது. இதன் மூலம் அவர் தனது அதிக துக்கத்தால் விரக்திக்கு ஆளாக மாட்டார். அப்ப மன்னிக்கிறதுனால அந்த சகோதரனை நம்ம எங்க மீட்டு எடுக்கிறோம்னா அதிக துக்கத்துல அவர் இருப்பார், அவர் முழுமையாக என்ன பண்ணிடுறோம்,
அங்க மீட் எடுக்கின்ற ஒரு விஷயத்த கூட இங்க நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மன்னிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு காணப்படுது இல்லைங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சில வசனங்களை கூட நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தோட வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 11:26. பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கும் பிரியமா இருக்கிறது. ஃபுல்லா வாசிங்க. மத்தேயு 11:26. சகலமும் என் பிதாவே. சாரி, மன்னிக்கணும், மார்க் 11:26. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். பாத்தீங்களா? சோ அதே பாருங்க, இன்னொரு இடத்துல கூட வாசிக்கலாம். லூக்கா 6:27-28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 6:14 கூட வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இல்லைங்களா? சோ போதும் சிஸ்டர். அப்ப பாருங்க, இப்ப 4வது பாயிண்ட்ல அந்த என்ன பார்த்தா யாருக்கு தான் அந்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா மன்னிக்கிறவர்களுக்கு. ஏன்னா வசனமே வந்து கிளியரா அங்க சொல்லுது, நம்ம ஒருத்தரை மன்னிச்சாதான் பிதாவாகிய தேவன் நம்ம மன்னிப்பார். ஆனா மன்னிக்கிற தன்மை எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வெறும் வாயின் வார்த்தைகளாக இல்ல, அது இருதயத்தின் செயல்பாடாக இருக்கணும். அந்த இருதயத்தின் செயல்பாடாக நிமித்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒப்புருவாக்குதல் இல்லைங்களா? அந்த எழுந்து போன உறவுகளை மீட்டெடுக்கிறது தான். ஒருவேளை அந்த மன்னிப்பு நம்ம செய்யலன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நமக்குள்ள அதிகமான கசப்பான வேறுகளை அது கொண்டு போகும். அது விசேஷமாக நம்ம பஸ்கான்னு சொல்லிட்டோம்னா, நமக்கு 7ஆம் தூதன் சொல்லும் போது பஸ்கா சமயத்துல வந்து இந்த கசப்பான வேர் வந்து 10 மடங்கு என்ன ஆகுதுங்களா, ரொம்ப அதிகமா 10 times விகரஸ்லி என்ன ஆகுதுங்களா, அந்த பிட்டர்னஸ், அந்த ரூட் வந்து நமக்குள்ள வளருதுன்றாங்க. ஆகையால் இது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் என்ன பண்றேன், இந்த மன்னிப்பு கொடுக்கும் போது அந்த ஒரு சகோதரன் அங்க வந்து நான் பண்ணிட்டேன்ற ஒரு தவறுனால அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இல்லைங்களா, சாரி நான் பண்ணிட்டேன்ற ஒரு குற்ற உணர்வுல, அந்த குற்ற உணர்வுல அவர்களை வந்து வெளியே எடுக்கும். சோ இது வந்து இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கோங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை குறிச்சு லேவியராகத்துல ஒரு உதாரணத்தை கொடுக்கிறாரு, வாசிக்கலாம். லேவியராகவும் 19ஆம் அதிகாரத்துல 17-18 வரை வாசிக்கலாம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல். பாத்தீங்களா இங்க என்ன பேசுறாரு? மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் அந்த வசனத்தை ஸ்லோவா வாசிங்க. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காம. பாருங்க, ஒரு சகோதரன் பாவம் செஞ்சுட்டார், கண்டிப்பா கடிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த சகோதரனை பழி வாங்கவும் கூடாது, உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூர்வாயாக. இல்லைங்களா? சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்பானவர்களே. இந்த வசனத்தோட கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, உன் சகோதரனை வெறுக்காதே, நீ அவனை கடிந்து கொள்ளலாம், ஆனால் அதே சமயம் அவனை தூக்கி நிறுத்தி ஆதரித்து மன்னித்து விடு. அவனுக்காக பழி வாங்கவோ அல்லது அவன் மீது வன்மம் கொள்ளவோ வேண்டாம், மாறாக உன்னை நீ நேசிப்பது போலவே அவனை நேசிப்பு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்ப அந்த சகோதரன் தவறு செஞ்சுட்டார், அவரை வந்து பழி வாங்கவும் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கால இந்த லேவியராகத்துல இருக்கிறதால அங்க நேரடியாக சில விஷயங்கள் நடந்ததுனாலதான் அங்க மோசை வந்து கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனா கடைசி கால சபையில வந்துட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் சபையில, நாம் இருக்கக்கூடிய சபையில, கடைசி கால சபையில வந்து ரொம்ப கிளவர். இன்னைக்கு வந்து பழி வாங்குதல் வந்து இல்ல, அந்த சகோதரன் எப்படின்னா கீழே தள்ளணும்னு சொல்லும் போது அந்த சகோதரன் கிட்டதான் போய் கீழே தள்ளணும்னு அவசியமே இல்லை. எப்படி அந்த சகோதரி கீழே தள்ளலாம்? தீய பேசுது, ஈவில் ஸ்பீக்கிங். இல்ல சின்ன விஷயம் பாருங்க, இதை ரொம்ப டாக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் தான் தவறு பண்ணிக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது, அந்த சகோதரனை கீழே விழுந்ததுக்காக. ஆனா நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், அது எனக்கு மாற்றணும். அதான் சொல்றாரு, இங்க பழி வாங்கவோ அங்க என்ன பண்ணக்கூடாதுல்ல, ஒரு அந்த எந்த காரணத்துக்கும் அந்த வன்மத்தை அவர் மேல அங்க கொண்டு இருக்க கூடாது, மாறாக அவரை மன்னிக்கணும்னு சொல்லணும். என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அவரை தூக்கி நிறுத்தி ஆதரித்து மன்னித்து விட்டு அவரை பலப்படுத்துறது தான்
இது இங்க முக்கியமான ஒரு வேலை என்றார். அதுதான் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? மீண்டுமாக அதே வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்கள் மாத்திர வாசிங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா? அன்பானவர்களே, நம்ம எந்த காரணத்துக்கும் ஒரு சகோதரனை இழக்கிறதுக்காக இங்க வரல. இதுக்கு கடைசியாக இந்த ஒரு சப்ஜெக்ட் முடியும் போது என்ன ஒரு உதாரணத்தை கொடுத்து விட்டுறாரு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி மறுபடியும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன பண்றாரு, அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, மனைவி வந்து ஒரு தவறான ஒரு ரீதியில தவறான ஒரு உறவுகள்ல போயிடுறாங்க. அந்த கணவன் என்ன பண்றாருன்னா இவங்க தவறான ஒரு பழக்கத்துல போயிருந்தனால இந்த கணவன் வந்து மனைவி மேல ரொம்ப கோபமாயிட்டு டைவர்ஸ் மட்டும் போயிட்டாங்களாம் இல்லைங்களா? டைவர்ஸ் மட்டும் போயிட்ட பிறகு கூட இவருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மனைவி மேல இருக்கிற அந்த கோபம், அந்த மனைவி பண்ண தவறுக்காக இவருக்கு வந்து அந்த என்னதான் அந்த அந்த மனைவியை மன்னிச்சுட்டாலும் இவரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் என்ன பண்ணிருப்பாங்க, மேல வந்து அந்த மனைவியை மன்னிச்சுட்டாலும் கூட இன்னும் அவருடைய உள்ளத்துல வந்து அந்த வன்மம் இருந்துனே இருந்துச்சான், அந்த கசப்பு அந்த கோபம் இருந்துனே இருந்துச்சான் இல்லைங்களா? சோ ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போகும்போது இவரு தேவனை ஏற்றுக்கொண்டு அப்படியே வராருங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு நாள் நான் மனைவியை மனசுல நான் மன்னிச்சுட்டேன்னு நினைச்சுக்கிறாரு இல்ல, இப்ப என்ன பண்றாரு, அந்த முன்னாள் மனைவி நேரடியா போய் வர பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவனை மன்னிச்சுட்டேன்றாரு. பாருங்க, மனதில நினைச்சிருந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப வெளிப்படையாக சொல்லிட்டார். அப்ப சொல்லியிருந்தனால இவ்வளவு நாள் இவர் மனசுக்குள்ள அந்த என்ன அந்த கோபம் அந்த கசப்பு மன்னிச்சுட்டாலும் ஒரு சமாதானம் இல்ல. இவர் சொல்லியிருந்தனால இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சமாதானம் இவருக்குள்ள வந்துட்ட பிறகு இவரு என்ன எழுதுறாருன்னா, அந்த சகோதரன் பேசுறாரு, இந்த பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணவே அவர் தான், இந்த பாதிக்கப்பட்டவர் இந்த பாடத்தை ப்ரிப்பேர் பண்றாரு. அவர் என்ன எழுதுறாரு பாத்தீங்கன்னா, நான் அந்த மனைவி கிட்ட சொல்லும் போது கண்டிப்பா நான் உன்னை மன்னிச்சுட்டேன். அந்த மனைவியை மன்னிச்சு அந்த மனைவிக்கு ஷாக் ஆயிதான், நான் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன், நீங்க மன்னிச்சிட்டீங்களேன்ட்டு. அதே நேரத்துல கணவன் என்ன ஒப்புக்கொள்றாருன்னா, என்னுடைய தவறு இதுல இருக்குது, நான் எனி டைம் வீடை பார்க்காம நான் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய சொந்த வேலைகளை தான் என்ன பண்றேன், என்னோட சொந்த என்டர்டைன்மெண்ட் தான். இவர் வந்து மீன் ஃபிஷிங், அங்க அமெரிக்கால ஃபிஷிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபிஷிங்கோட இது பண்றது அவங்களுக்கு டைம் பாஸ். அதுதான் சகோதரர்கள் போயிடுவாங்களாம். அப்ப மனைவி என்ன பண்ணுவோம், குடும்பத்துல தனியாகத்தான் இருப்பாங்க. தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு தவறுக்குள்ள அந்த அமெரிக்காவோட பழக்க வழக்கங்களும் அவங்க போயிடுவாங்க. அந்த சகோதரன் அங்க என்ன ஒப்புக்கொண்டுக்கிறாருன்னா, இது என்னோட தவறும் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லும் போது அங்க 2 பேருக்கும் ஒரு சமாதானம் அங்க கிடைச்சிருக்குது என்ற ஒரு விஷயத்த இந்த சகோதரன் இங்க முடிக்கிறார். அகையில் அன்பானவர்கள், இதுதான் அந்த மன்னிப்போட தன்மை வந்து 2 பக்கமும் டிரான்சாக்சன் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நான் மனசுல சொல்றதுனால இல்ல மனசுல நான் ஒருத்தரை மன்னிச்சிட்டதுனால அது எந்த விதத்துல அது பிரோஜனமே இல்லை. அவருக்குள்ள போய் ஒப்புரவாக்கி என்னோட தவறும் 2 பேரோட தவறு ஒப்புக்கொண்டு அந்த சகோதரனை நம்ம ஜெயிக்கிறது தான் வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னா, அந்த இந்த பஸ்கால கை வைக்கிறது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிச்சு 2 வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32. சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒழுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவ்வளவுதான் மாணவர்கள், இதுதான் நம்ம விஷயம், செய்யக்கூடிய ஒரு விஷயம். 2 நாள் இருக்கு, நமக்குள்ள இருக்க சகோதரர்கள் விரோதங்களும் சரி, நம்ம குடும்பத்தாருக்கு இருக்கக்கூடிய விரோதங்களும் சரி, அதாவது 2 நாள் நம்ம மன்னிச்சுட்டு 3ஆவது நாள்ல இருந்து நம்ம மறுபடியும் மத விரோதத்துவத்தை பத்தி பேசணும் இல்லைங்களா? அந்த மன்னிப்பது என்னன்னா அனுப்பி விடுதல், அதை தள்ளுபடி செஞ்சுட்டு அவ்வளவுதாங்க இல்லைங்களா? அதை நம்ம ஒரு பக்கமா நம்மளுடைய கவனத்துல அதை மறுபடியும் வச்சுக்கின்னு நம்ம ஒரு 20 வருஷம் ஆன பிறகு கூட நீங்க இப்படி செஞ்சுட்டீங்கன்ற ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக மன்னிக்கிறது அது தேவனுடைய இருதயத்தின் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனாலதான் சொல்றாருன்னா, அந்த பலிபீடத்தில் அந்த கடையை நீ காணிக்கை கொடுக்கும் போது உன் சகோதரத்தில் ஏதாவது ஒரு குறையை கண்டினா அந்த காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு உன் சகோதரத்துல ஒப்புரவாக்கிட்டு நீ வந்து அந்த காணிக்கையை கொடுன்ற ஒரு விஷயத்த அதைத்தான் இன்னைக்கு நம்ம மெமோரியல்ல நம்ம பண்ண அன்பானதுல நம்ம பார்ப்போம். சோ அப்ப இதை செய்யறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, இது வந்து 1 தடவை 2 தடவை இல்ல, 7 முறை இல்ல. தேவன திட்டத்துல அது அருமையான ஒரு பிக்சர் அங்க வைக்கிறார். ஒரு எளிமையான பாடம் தான், பட் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு இல்லைங்களா? தேவன் தாமே இந்த பாடத்தின் வழியாக நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. பொறுமையோடு கேட்ட உங்களை யாவருக்கும் நம் கிறிஸ்துக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.